Hi guys, it's me Lai. Welcome to Concepts of A to K NEET Tamil 90 days crash course. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது என்னன்னா டே 30. இந்த டே 30ல நம்ம பார்க்க போற அற்புதமான டாபிக் கிராவிடேஷன் இயற்பியலோட பகுதி 2 தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஓகே, இயற்பியலோட பகுதி 2 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன காமெடியா இருக்குன்றதுக்காக சொன்னேன். ஓகே அப்படி நம்ம பார்க்க போற முதல் டாபிக் என்னன்னா, லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம்ப்பா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது ஈர்ப்பியல் விசை பத்தி பார்த்தோமா? ஈர்ப்பியல் விசைன்னா என்னது, அதுல வந்த கொஷின்ஸ், சரியா? அதுல இப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, அது எல்லாமே என்ன பண்ணோம்? நம்ம பார்த்தோம். கரெக்டா? கிராஃப்ல லாஸ்டா வந்து என்ன சொன்னா, அந்த முடுக்கம் வரைக்கும் பார்த்தோம். புவியீர்ப்பு முடுக்கம்னா என்ன அப்படின்னா எல்லாமே தெளிவா பார்த்தோம், சரியா? இப்ப பாக்குறது என்னன்னா ஈர்ப்பு புலம். இப்ப பாக்குற டாபிக் என்னது? ஈர்ப்பு புலம். என்ன புலம்? ஈர்ப்பு புலம், சரியா? ஓகேப்பா. இந்த ஈர்ப்பு புலம் அப்படின்றது என்னன்னா ஒன்றும் இல்லை இங்க பாரு. இப்போ லைக் வாட், இப்போ வந்து பண்ண விசை இருக்குதா? விசை வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுது? 2 விதமான விசைகள் இருக்குது, சரியா? ஒன்று என்ன விசை? தொடு விசை, கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒன்று என்னது? தொடு விசை. இன்னொரு விசை என்னது? தொடு விதைன்னு போடுறோம் பார்த்தியா? தொடு விசை, சரியா? ஒன்று என்ன விசை? தொடு விசை. இன்னொரு விசை என்னன்னு பார்த்தோன்னா தொடா விசை. இன்னொரு விசை என்னது? தொடா விசை, சரியா? ஓகே, இப்போ இந்த தொடு விசை அப்படின்றது என்னன்னா வச்சுக்கேன். இப்போ இந்த தொடு விசை அப்படின்றது என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பிளாக் ஒன்று இருக்கு. இப்போ என்ன பண்ணிதான் ஒரு பிளாக் ஒன்று இருக்கு, சரியா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு பையன் வந்து நின்றுட்டு இருக்கான். இந்த தம்பி என்ன தெரியுமா பண்ணா, இந்த கையை வச்சு, இவனோட கையை வச்சு என்ன பண்ணா, இங்க தள்ளுதான், சரியா? அப்போ தள்ளும் போது தள்ளுதானா? அப்போ தள்ளும் போது இங்க என்ன நடக்குது பாரு, இங்க என்ன பண்ணுதான்? தள்ளுதல் நடக்குது, சரியா? அப்ப தள்ளும் போது இங்க என்ன கிரியேட் ஆகுது? விசை கிரியேட் ஆகுதா? விசை உருவாக்கப்படுதா? விசை உருவாக்கப்படும், சரியா? இதே நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்ப பாருங்க, இப்போ இங்க வந்து என்ன இருக்குது? சூரியன் இருக்குது. இங்க என்ன இருக்குது? சூரியன் இங்க இருக்குது, சரியா? அதை சுத்தி என்ன இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணுது? இந்த இடத்துல என்ன இருக்குது? பூமி இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது? பூமி, அதாவது எர்த்துன்னு சொல்லுவோம் இல்லையா? எர்த்து வந்து இங்க இருக்குது, சரியா? ஓகே, இப்போ பார்த்துக்கோ, இது ரெண்டுமே என்ன தெரியுமா பண்ணுது? இது வந்து என்ன பண்ணுது? இந்த பூமியானது நீள்வட்ட பாதையில சூரியனை சுத்தி வருதா? என்ன வட்ட பாதையில? நீள்வட்ட பாதையில சூரியனை சுத்தி வருதா? ரைட், நீள்வட்ட பாதை என்ன பண்ணுது? சூரியனை அப்படியே சுத்தி வருது, சரியா? ஓகே, அப்போ சுத்தி வரும்போது என்ன நடக்குதுன்னா, இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா ஒரு விசை செயல்படுது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன ஆகுது? ஒரு விசை செயல்படுது, சரியா? இந்த விசை வந்து எதனால செயல்படுது அப்படின்னா அந்த ஈர்ப்பு புலம், ஒரு ஃபீல்டு, கிராவிடேஷன் ஃபீல்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த புலத்தினால இந்த விசை என்பது என்ன பண்ணுது? செயல்படுது. அங்கே இங்க ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டு மூலியமா வந்து பண்ண செயல்படுது. அந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதாவது இதை சுத்தி வந்து பண்ண ஒரு புலம் ஒண்ணு இருக்கும், சரியா? அந்த சூரியனை இதை சுத்தி என்ன பண்ணும்? பூமியை சுத்தி என்ன பண்ணுன்னா ஒரு புலம் ஒண்ணு இருக்குது, சரியா? புலம் ஒண்ணு இருக்குது, ஒரு ஃபீல்டு ஒண்ணு இருக்குது, சரியா? இப்ப அந்த ஃபீல்டுக்கு தெரியும், அந்த ஃபீல்டு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு நிறை வந்துச்சு அப்படின்னா அந்த நிறை என்ன பண்ணும்? இந்த பூமி தனக்குள்ள பிடிச்சி இழுத்துக்கும். தனக்குள்ள என்ன பண்ணிக்கும்? பிடிச்சி இழுத்துக்கும். சொல்ற விஷயம் புரியுதா? அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? ஈர்ப்பு புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? ஈர்ப்பு புலம் சொல்லுவாங்க. இந்த சுத்தி ஒரு இமேஜினரி ஒரு லைன் வரைஞ்சிருக்குல்ல, அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஈர்ப்பு புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? சரியா? அப்ப ஈர்ப்பு புலம் அப்படின்றது என்னன்னா, இங்க பாரு, ஒரு நிறை இருக்குது அப்படின்னா அந்த நிறைய சுத்தி என்ன பண்ணும்? ஒரு புலம் வந்து பார்த்தா இருக்கும். அந்த நிறைய சுத்தி என்ன பண்ணும்? ஒரு புலம் ஒண்ணு இருக்கும், சரியா? இப்ப அந்த புலம் இருக்குல்ல, சூப்பர், அந்த புலம் இருக்கு இல்லையா, அந்த புலத்துல ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு நிறை ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும்? அந்த நிறை என்ன பண்ணிக்கும்? அதை பிடிச்சி தன் பக்கமா இழுத்துக்கும், சரியா? இங்க ஒரு நிறை வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? தன் பக்கமா போட்டு இழுத்துக்கும். அந்த ஃபீல்டுக்குள்ள எது வந்தாலும் சரி என்ன பண்ணும்? அந்த நிறை பிடிச்சி இழுத்துக்கும், சரியா? ஓகே, அதுதான் அது ஈர்ப்பு புலம் சொல்லுவாங்க, சரியா? அந்த புலம் தான் அது ஈர்ப்பு புலம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? புரிஞ்சாப்பா? எஸ், ஓகே, சரியா? இது வந்து பார்த்தோன்னா இந்த ஈர்ப்பு புலம் ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த ஈர்ப்பு புலம் அப்படின்றது என்னன்னா ஒரு கற்பனை கோடுகள். ஈர்ப்பு புலம் அப்படின்றது என்னன்னா ஒரு கற்பனை கோடுகள். என்னால இது கரெக்டா எழுத முடியல. என்னது? ஒரு கற்பனை கோடுகள். இது என்னது? ஒரு கற்பனை கோடுகள். எது? ஈர்ப்பு புலம் அப்படின்றது ஒரு கற்பனை கோடுகள். சொல்ற விஷயம் புரியுதா? சரியா? சரி, ஓகே. அப்போ இந்த புலம் அப்படின்னா, ஈர்ப்பு புலம் அப்படின்னு என்ன எப்படி சொல்லலாம்னு வச்சுக்கேன். ஒன்றும் இல்லை. ஓகே, ஓரலகு விசையில விசை பர் யூனிட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா? அதாவது எப்படி சொல்லலாம் இதை வந்து ஓகே, ஒரு குறிப்பிட்ட விசையில, சரியா?
வெயிட் ஒரு நிறையின் மீது எவ்வளவு விசை செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றத நான் சொல்லுவோம் விசை ஈர்ப்பு புலம் சொல்லுவாங்க. ஒரு நிறையின் மீது எவ்வளவு விசை. ஓகே, விச் மீன் மீட்டர் பர் செகண்ட்னா என்னப்பா சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், ஒரு செகண்ட்ல எவ்வளவு மீட்டர் போயிருக்குன்னு சொல்லுவோமா, அதே தான் இங்கேயும். சரி, அதே தான் இங்கேயும். அப்ப என்னது, ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஃபீல்டு என்னன்னு சொல்லுவோம்னா ஈர்ப்பு புலம் ஐ என்று குறிப்பிடுவோம். ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியுமா, ஃபோர்ஸ் பை மாஸ். ஐ இஸ் ஈக்குவல் டு என்னது, எஃப் பை எம்னு சொல்லுவாங்க. அதாவது விசை பை நிறை அப்படின்னு சொல்லலாம். சரியா, விசை பை நிறை அப்படின்னு சொல்லலாம். சரியா, அப்ப இங்க என்ன சொல்லலாம், சோ அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா வச்சுக்கேன், ஒண்ணும் இல்ல, ஈர்ப்பு புலம் என்பது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நிறையில எவ்வளவு விசை செயல்பட்டு இருக்கு அப்படின்றது தான். அது ஓரலகு நிறையில் ஓரலகு நிறையில் எவ்வளவு விசை செயல்பட்டுள்ளது, எவ்வளவு விசை செயல்பட்டுள்ளது அப்படின்றது ஈர்ப்பு புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஈர்ப்பு புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல விஷயம் புரியுதா? ஓகே, இந்த ஃபீல்டு இருக்குல்ல, அதாவது இந்த புலம் இருக்குல்ல, இந்த புலத்தை சுத்தி என்ன பண்ணணும்னா ஒரு விசை வந்து செயல்படும். இந்த புலத்துக்குள்ள பார்த்தோன்னா இந்த புலம் வரைக்கும் என்னது, ஸோ இதுக்கு நடுவில் என்ன இருக்கும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா இதுக்கு நடுவில் என்ன இருக்கும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அப்ப இந்த ஈர்ப்பு புலத்தை சுத்தி என்ன பண்ணுது, ஒரு விசை உருவாகுது. சரியா, அந்த புலமானது தனக்குள்ள என்ன பண்ணுது, ஒரு விசையை கொண்டுள்ளது. புலமானது தன்னுள்ளே விசையை கொண்டுள்ளது. சொல்ற விஷயம் புரியுதா? புலமானது தன்னுள்ளே விசையை கொண்டுள்ளது. ஓகேப்பா, புரிஞ்சா நான் சொல்றது என்னது, விசையானது என்ன பண்ணுது, ஸோ தனக்குள்ள என்ன பண்ணுதுப்பா, தனக்குள்ள ஒரு விசையை வந்து பண்ண வச்சுனுக்குது. சொல்ற விஷயம் புரியுதா, இந்த புலம். ஓகே, சரி, ஓகே. சரியா, அப்போ இந்த புலக்கோடுகள் இருக்கு இல்லையா, அப்ப இந்த ஈர்ப்பு புல கோடுகள் இருக்குல்ல, அந்த ஈர்ப்பு புல கோடுகள் அப்படின்றது என்னோட புவியின் ஆழத்துக்கு எதிர் திசையில இருக்கும். எப்படி இருக்கும், என்னுடைய புவியின் ஆழத்துக்கு எப்படி இருக்கும், எதிர் திசையில வந்து பார்த்தா என்ன இருக்கும், இந்த புலக்கோடுகள் இருக்கும். சரியா, அதாவது இப்ப ஆழம் வந்து பார்த்தோன்னா இந்த டைரக்ஷன் இப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்னா, ஓகே, என்னோட புலக்கோடுகள் அப்படின்னு எப்படி இருக்கும், என்னுடைய ஈர்ப்பு புலம் வந்து பார்த்தா எப்படி இருக்கும், இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். புரியுதா, அதாவது ரேடியலி இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஆழத்துக்கு எதிர் தகவல் இருக்கும். ஓகே, எப்படி இருக்கும், ஆழத்துக்கு எதிர் தகவல் இருக்கும். சரியா, அப்ப இந்த ஈர்ப்பு புல கோடுகளானது ஈர்ப்புலன்னு போட்டு வச்சுக்கனா, ஈர்ப்பு புல கோடுகளானது எதுக்கு இருக்கும், ஸோ எதுக்கு, ஆரத்திற்கு எதிர் தகவல் இருக்கும். எதுக்கு, ஆரத்திற்கு எதிர் தகவல் இருக்கும். சரியா, ஓகே. அப்போ இதோட எஸ்ஐ அலகு என்ன பாரு, ஸோ இதோட எஸ்ஐ அலகு என்னவா இருக்கும், அப்படின்னு பார்த்தோன்னா என்னவாப்பா இருக்கும், நியூட்டன் பர் கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா, நியூட்டன் பர் கிலோகிராம் இருக்குமா, இருக்காது, நியூட்டன் பர் கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சொல்ற விஷயம் புரியுதா? சரி, ஓகே. இன்னும் நம்ம இதை எக்ஸாக்டா நான் சொல்லணும்னா, இதை நான் என்ன எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் பாரு. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸோட வேல்யூ என்னப்பா, GMM டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை மாஸா. அப்போ MM கேன்சலு. அப்போ என்னாச்சு, என்ன வரும் பாரு, GM பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வருமா, GM பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். இதான் வந்து என்னது, என்னுடைய ஈர்ப்பு புலத்துக்கான ஃபார்முலா. இதானது என்னுடைய ஈர்ப்பு புலத்துக்கான ஃபார்முலா. சரியா, ஓகே. ஒர்க் எனர்ஜி பவர். ஸோ இந்த லெசன் வந்து பண்ணா ஒர்க் எனர்ஜி பவர் முடிக்காம தயவு செஞ்சு இந்த லெசன் பார்க்காத, புரியாது. ஒர்க் எனர்ஜி பவர் புரியும். ஓகே, ஒர்க் எனர்ஜி பவர் பார்த்துட்டு இதை பார்த்தனா இன்னும் உனக்கு பெட்டரா புரியும். ஏன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி, அதாவது எந்திர ஆற்றல், நிலை ஆற்றல், இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே எங்க வச்சிருப்பேன்னா இதில் நான் வச்சிருப்பேன். இதில் ஒர்க் எனர்ஜி பவர், அதாவது வேலை ஆற்றல் திறன் படத்துல நான் வந்து வச்சிருக்கேன். சரியா, புரியுதானப்பா நான் சொல்றது என்னட்டு, புரியுதா? அப்ப இதுக்கு 13ஆம் வாய்ப்பாடு கால்குலேட் பண்ணலாமா? 13ஆம் வாய்ப்பாடு என்ன வரும் பாரு, அக்கார்டிங் இதை வச்சு நான் 13ஆம் வாய்ப்பாடு கால்குலேட் பண்ணா என்ன ஆகும், MLT⁻² இன்ட்டு M⁻−1 சொல்லிட்டு வரும். அப்போ இது வந்து கேன்சல் ஆகிட்டு என்னது, LT⁻−2 வருது, LT⁻−2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா, ஆனா இது வந்து ஆக்சுவலி கரெக்டா இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இது பார்க்கலாமா, இதை ட்ரை பண்ணலாமா. ஜியோட 13ஆம் வாய்ப்பாடு என்னது, M−1L³ அத்தனை கரெக்டா, எனக்கே மறந்து போச்சுப்பா. என்ன வரும், GM1 M2 GM² by R² F.
அப்போனா அது mlt பவர் -2 டிவைட் பை m பவர் 2 இன்ட்டு ml கியூப் கரெக்ட் m பவர் -1 l கியூப் t பவர் -2ன்னு சொல்லிட்டு வரும் சரியா. அப்போ இன்னொரு m போட்டோம்னா m டிவைட் பை ஆர் ஸ்கொயர்னா என்னப்பா எல் ஸ்கொயரு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்ப்பா? இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ l பவர் 5 t பவர் -2ன்னு சொல்லிட்டு வருது இதோட பரிணாம வெளிப்பாடு. அதானா? ஓகே, நோ இஷ்யூஸ் அதுவாக தான் இருக்கும் சரியா. ரைட்டு சரியா. அந்த டைமென்ஷன் வச்சு நீட் 2022ல் கொஷின் கேட்டிருந்தான். அந்த இதை வந்து பண்ணால் புவியியல் இந்த இபிஎல் லெசன் வச்சு 2022ல் ஒரு கொஷின் கேட்டிருந்தான். அதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் நீட் அட்டெம்ப்ட் சரியா. அப்போல்லாம் என்னன்னே தெரியாது, சும்மா போடு அவ்வளோதான். அது ஏபி இங்கி பிங்கி பாங்கி அப்படின்னு போட்டு வர வேண்டியதுதான் சரியா. ஓகேப்பா. ஓகே. இப்போ அடுத்து என்னன்னா, இங்க வந்து இன்னும் ஷார்ட்டா இதை எங்க முடிக்கலாம், இது சின்னது பண்ணி வைக்கலாமா இல்லை இங்கே எழுதட்டுமா? இங்கெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் கசகசனான மாதிரி இருக்கும். வேணா இதை கொஞ்சம் நம்ம என்ன டீசெண்டா வச்சுக்கலாம். எஸ் ஓகே. ஓகேப்பா, ஐ திங்க் இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா. ஓகே, இப்போ அதே கிராவிடேஷனல் ஃபீல்டு தான் எதில் ஒரு திட கோளத்தில் காணப்படும் திட கோளத்தில் உள்ள ஈர்ப்பு புலம். என்ன புலம்? ஈர்ப்பு புலம் தான் இப்போ பார்க்க போறோம் சரியா. திட கோளத்தில் காணப்படக்கூடிய ஈர்ப்பு புலத்தை பற்றி பார்க்கலாமா? ரைட்டு. அப்படின்னா என்ன? திடக்கோளம்னா என்ன? சாலிட் ஸ்பியர்னு சொல்லுவோம் இல்லையா. சாலிட் ஸ்பியர்னு சொல்லுவோம். அதாவது புவின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும்னா புவியானது வந்து பண்ண ஒரு திடக்கோளத்தை கூட நம்ம கருதுவோம். அது திடக்கோளத்தை கூட கருதுவோம் சரியா. இது என்னது? ஒரு திடக்கோளம் சொல்லிட்டு கம்பேர் பண்ணிக்க. இது என்னது? ஒரு திடக்கோளம் சரியா. இதோட நிறை வந்து என்னவா இருக்கும்? இதோட நிறை என்னவா இருக்கும்? இதோட நிறை வந்து பண்ணா m நிறை கொண்டது. இது என்னது? m நிறை கொண்டது. அப்ப இந்த புவியினுடைய ஆரம் என்னப்பா? புவியினுடைய ஆரம் r சரியா. புவியினுடைய ஆரம் வந்து என்னது? ஆறுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் சரியா. இப்போ இந்த புலத்துக்கு வெளியே இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று, ஒரு நிறை வந்து பண்ணா இருக்குது. என்ன நிறை அப்படின்னா m அப்படின்னக்கூடிய ஒரு நிறை ஒன்று இந்த இடத்துல இருக்குது. m அப்படின்னக்கூடிய நிறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறை இருக்குதுப்பா. ஓகே, அப்போ இந்த நிறைக்கும் இந்த ஆரத்துக்கும் நடுவில் ஒரு தொலைவு இருக்குமா? இதுக்கும் நடுவில் என்ன இருக்கும்? ஒரு தொலைவு இருக்குமா? இந்த தொலைவை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இந்த தொலைவை நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் சரியா. ஓகேவா. அப்போ இதுக்கு வெளிப்புறத்துல உருவாகிக்கூட ஓகே, வெளிப்புறத்துல இந்த நிறைக்கு வந்து பண்ண இருக்கக்கூடிய ஈர்ப்பு புலம் அப்படின்றது இருக்கலாம் இந்த நிறைக்கு. ஸோ இந்த நிறைக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது என்ன வெளிப்புறத்துல இருக்கா? எஸ், வெளிப்புறம் டிஎல்டிக்கோ வெளிப்புறத்துல பொறுத்த வரைக்கும் ஓகே, இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வந்து பண்ணா வந்து கேபிட்டல் ஆரை விட அதிகமா இருக்குது ரைட்டா. கேபிட்டல் ஆரை விட என்னவா இருக்குது? அதிகமா இருக்குது. அப்ப என்னோட ஃபீல்டு அப்படின்றது என்னது? I is equal to என்ன வரும்? I is equal to G m small m divided by r square. எஸ், ஆர் ஸ்கொயர் ரேடியஸ் ஸ்கொயர் தானே. சாரி ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகே, இந்த நிறைக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய தொலைவு என்னது? ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எவ்வளோ? எம். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிட்டு என்ன வரும்ப்பா? gm டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். gm டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து போனால் ஒரு முக்கியமான ஃபார்முலா. இது என்னது? ஒரு முக்கியமான ஃபார்முலா சரியா. ஓகே, இது எங்க? இது வந்து பண்ணா நிறை வந்து பண்ணா புவியை விட கொஞ்சம் தொலைவில் இருக்கும்போது, புவியை விட என்னது? ஸோ புவியிலேருந்து கொஞ்சம் தாண்டி இருக்கும்போது சரியா. இப்போ அதே அந்த நிறை வந்து பண்ணா வச்சுக்க, புதுசாக அந்த m நிறை இருக்குல்ல, அந்த m நிறை வந்து பண்ணா இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கேன், சர்ஃபேஸ்ல என்னது? ஸோ அந்த புவியினுடைய பரப்பளவில் இருக்குன்னு வச்சுக்கேன். புவியினுடைய பரப்பளவில் இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? புவியினுடைய பரப்பளவு இருக்குன்னா அதோடைய ஃபார்முலா என்னவா இருக்கும்? பரப்புல சரியா. பரப்புல பொறுத்த வரைக்கும் என்னது? பரப்பளவை பொறுத்த வரைக்கும் சரியா என்னவா இருக்குப்பா? இதுக்கும் நடுவில் எவ்வளோ? இந்த நிலைக்கு இதுக்கு தொலைவு எவ்வளோ? ஆறா. இதுக்கு தொலைவு எவ்வளோ? ஆறுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ I is equal to என்னது? I is equal to gmm divided by capital R square ரைட்டா. கேபிட்டல் R square divided by m. இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆன்சர் வரும்ப்பா? gm by r square அப்படின்னு சொல்லிட்டு வரும். நான் வரும் gm by r square அப்படின்னு சொல்லிட்டு வரும். புரிஞ்சா நான் சொல்றது என்னன்ட்டு? gm by r square அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, என்னன்னு வரும்? gm by
ரைட்டு என்னென்ன வரும் gm/r² அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் சரியா. ஓகே இது இதோட உட்புறத்துலன்னா வச்சுக்கோங்க எக்ஸாக்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா உட்புறம் ரைட்டு. அதுக்கு நான் பார்த்தியா டயக்ராம் எடுத்து வைக்கலாம்னு நினச்சேன் மறந்தே போயிட்டேன் மறந்துட்டேன். ஓகே நோ இஷ்யூஸ் பார்த்துக்கலாம்ப்பா. இப்போ நான் அதோடைய உட்புறத்தை பற்றி பேசலாம் சரியா. உட்புறத்தை பொறுத்த வரைக்கும் உட்புறம் ஓகே உட்புறம்னா என்னது அப்படின்னா இங்கே பாரு இந்த பூமி வந்து பாரு இந்த பக்கம் பூமி இது வந்து என்னது ஸோ புவின்னு வச்சுக்கோங்க. இந்த என்னது புவின்னு வச்சுக்கோ. இந்த புவிக்கு நடுவில் வந்து பண்ணால் என்னது இதை கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். இது நான் ஸோ கட் பண்ணி வச்சா உள்ள எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கோ. கட் பண்ணி என்னது உள்ள அந்த கோலப்பகுதி நடுவில் இருக்கக்கூடிய பகுதி சரியா. உள்ள வந்து இப்போ பூமியை நீ ஃபுல்லாக எடுத்துக்கினா வச்சுக்கேன் அப்படியே உள்ள தொலை போட்டுன்னு போகும்போது அது உட்பகுதி. இந்த புள்ளி உட்பகுதி ரொம்ப ஆழம் சரியா. அந்த பகுதியில் தான் நரகம்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரஷ்யன்ஸ் ஓகே சரியா. அப்போ இந்த புள்ளி என்ன எடுத்துக்கோம்னா சி அப்படிங்கிற புள்ளியை எடுத்துக்கேன். இந்த புள்ளி பேர் என்ன எடுத்துக்க நான் சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கேன் சரியா. ஓகே அப்போ இந்த கோலத்துக்கு என்ன இருக்கும் ஸோ இதுக்கு வந்து போனால் நிறைய லேயர் இருக்குமா எஸ் நிறைய லேயர் இருக்குமா. இதை சுற்றி என்ன ஆகும் புவி இதில் நிறைய லேயர்ஸ் இருக்கும் ஓகே. அப்போ இந்த புள்ளி வந்து என்ன எடுத்துக்க பி அப்படின்ற ஒரு புள்ளியில் நான் வச்சுக்க ஒரு நிறைய ஒன்று வச்சிருக்கேன். அப்போ இதுக்கு தொலைவு எவ்வளோ ஆர் அப்படின்ற தொலைவில் இருக்குன்னு வச்சுக்க ஸ்மால் ஆர் அப்படின்ற தொலைவில் இருக்குது சரியா. ஓகே அப்போ இதுக்கு தொலைவு என்னது இது வந்து பண்ணாது என்னோட புவியினுடைய ஆரம் இதுக்கு தொலைவு வந்து போனால் ஸ்மால் ஆர் அப்படின்ற தொலைவு இருக்குது சரியா. ஓகே அப்போ உட்புறத்தில் என்ன கண்டிஷன் இருக்குது என்ன கண்டிஷன் இருக்குது பார்த்துக்கோ. கேபிட்டல் அதாவது ஸ்மால் ஆர் வந்து போனால் கேபிட்டல் ஆரை விட என்னவா இருக்கு ஸோ குறைவா இருக்கா. ஸ்மால் ஆர் வந்து என்னவா இருக்கு கேபிட்டல் ஆரை விட குறைவான தொலைவில் இருக்குது கேபிட்டல் ஆரை விட ஸோ குறைவான தொலைவில் என்ன இருக்கு ஸ்மால் ஆர் வந்து இருக்குது சரியா. ஓகேப்பா. அப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து பார்த்தா மொத்தமா உள்ள இருக்கக்கூடிய பகுதி சரியா. உள்ள இருக்கக்கூடிய பகுதி அப்போ இதுக்கு வந்து நிறைய ஒன்று இருக்குல்ல அந்த நிறைய வந்து பார்த்தா என்னது அடர்த்தியை வச்சுதான் நம்ம கணக்கிட முடியும். அந்த அடர்த்தியை வச்சு என்ன பண்ண முடியும் கணக்கிட முடியும் சரியா. அப்போ இது உட்பகுதியில் இருக்கக்கூடிய நிறை என்பது அப்ப அடர்த்தி அப்படின்றது நிறை பை பருமனா. அப்போ என்னது ஸோ நிறை வேணும் அப்படின்னா அடர்த்தி இன்ட்டு பருமன் சரி. அடர்த்தி இன்ட்டு பருமன் ஓகே. இதோட அடர்த்தி வந்து பண்ணா எம் டேஷ்னு வச்சுக்கலாம். இதோட அடர்த்தி வந்து பண்ணா ரோ தான் சரியா. வியோட மதிப்பு பருமன் அப்படின்றது என்னன்னா 4/3 πr³ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் 4/3 πr³. ஆனா இங்க ஆர் அப்படின்றது என்னப்பா ஸ்மால் ஆர் சரியா. ஸ்மால் r³ ஓகேவா புரிஞ்சிச்சா. ரைட்டு ஓகே சரிப்பா. இது இன்னும் நான் எப்படி எழுதுன்னு பார்த்துக்கோ. இப்போ எம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் பாரு. ஸோ இந்த அடர்த்தின்றதை இன்னும் கூட இப்படி எழுதலாம் எப்படி M/M மொத்த புவியினுடைய அடர்த்தி M/V ன்னு சொல்லிட்டு எழுதுறேன். V என்னது 4/3 S πr³ R³ இன்ட்டு R³ சொல்லிட்டு வருமா ரைட் R³ இன்ட்டு 4/3 πr³ ஸ்மால் r³ இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ எம் டேஷோட மதிப்பு என்ன இருக்கும் எம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன போதும் M small r³ டிவைடட் பை கேபிட்டல் R³ வருமா ரைட்டா சரியா. அப்போ இதெல்லாம் நீ வந்து சுருக்கி நீ வந்து பண்ண கிராவிடேஷன்ல சரியா. அதாவது கிராவிடேஷன் ஃபீல்ட் ஃபார்முலா நீ போட்ட அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா gm small r டிவைடட் பை கேபிட்டல் R³ கிடைக்கும். gm small r டிவைடட் பை கேபிட்டல் R³ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதுதான் உன்னுடைய ஃபார்முலா உட்புறத்தில் இருக்கக்கூடிய ஃபார்முலா சரியா. வெளிப்புறத்தில் எப்படி இருக்கும் gm/r³ இருக்கும் ஓகே. பரப்புல எப்படி இருக்கும் gm/r² சொல்லிட்டு இருக்கும் சரியா. இதே அதோட உட்புறத்தில் எப்படி இருக்கும் பாரு gm/r டிவைடட் பை R³ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேவா. ஸோ இது மூணு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா சரியா ரைட் ஓகேப்பா. இப்போ இதுக்கு ஒரு கிராஃப் இருக்குல்ல கிராஃப் எஸ் கிராஃப் சரியா. அப்போ கிராஃப் நான் எப்படி வரையறேன்னு பார்த்துக்கோ. கரெக்டாக தான் இருக்குமா கொஷின்ஸ் எங்கே இருக்குது இங்கே இருக்குது கொஷின்ஸ் ஓகே கரெக்டாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஸோ கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே பார்க்கலாம் வா ரைட். இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணேன் கிராஃப் நான் வரையறேன்ப்பா கிராஃப் நான் வந்து வரையறேன் சரியா. ஓகே அப்போ கிராஃப் வரையணும் அப்படின்னா இது என்னது ஸோ இது வந்து பண்ணால் ஆறு சரியா. இது என்னது ஆறு இது வந்து பண்ண ஐ ஓகே. ஐ என்னது ஸோ புவி ஈர்ப்பு புலத்துக்கும் நான் ஆறுக்கும் நடுவில் கிராஃப் வரையணும் அப்படின்னா எனக்கு கிராஃப் எந்த மாதிரி தெரியுமா கிடைக்கும் சரியா. இப்போ இந்த இடத்துல வந்து புவி வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கேன். இது என்னது புவியோடைய இது வந்து என்ன பகுதி புவியோட சர்ஃபேஸ் இது என்னது புவியோட பரப்பு சரியா பரப்பு ஓகேவா. இப்போ அந்த புவியினோட பரப்பு வரைக்கும் எனக்கு கிராஃப் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃபாக கிடைக்கும். எனக்கு என்னவா கிடைக்கும் எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃபாக கிடைக்கும் சரியா. அப்போ சர்ஃபேஸ் இந்த பகுதியில் என்னவா இருக்கும் இந்த பகுதியில் என்னுடைய
அதனால அது பேரு ஈர்ப்பு புலம் அப்படின்றது அதிகபட்சமா இருக்கும், மேக்சிமமா இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும், அதிகபட்ச ஈர்ப்பு புலம் இருக்கும். அதிகபட்ச ஈர்ப்பு புலம் இருக்கும் எங்க, சர்ஃபேஸ்ல. எங்க, சர்ஃபேஸ்ல அதிகபட்ச ஈர்ப்பு புலம் இருக்கும். சரியா? அதே போக 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 வெயிட் இந்த கொஞ்சம் லென்த்தியா நான் அறிஞ்சிருக்கணும். ஓகேவா? சரியா? அப்போ இங்க என்ன ஆகும், இங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும். இங்க என்ன கிடைக்கும், எனக்கு இந்த மாதிரி ஹைப்பர்போலா கிராஃப் கிடைக்கும். ஹைப்பர்போலானது அதிபரவளையம். அதிபரவளையம் கிராஃப் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சொல்ற விஷயம் புரியுதா? இது எது இருக்கு, ஸோ ஐக்கும் ஆருக்கும் இடையே உள்ள தொலைவு. ஐக்கும் ஆருக்கும் இருக்கக்கூடிய ஐ மற்றும் ஆருக்கு இடையே உள்ள கிராஃப் இதுதான். சரியாப்பா? சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹாலோஸ்பியர். அடுத்து என்ன அப்படின்னா ஹாலோஸ்பியர். சரியா? ஹாலோஸ்பியர்னா என்னது, ஹாலோஸ்பியர் அப்படின்னா என்னது, ஸோ அதனால ஹாலோஸ்பியர்னா கோலமா, திட கோலம். இன்னொன்று வந்து பார்த்தா ஓகே, ஹாலோஸ்பியர்னா அங்கே எம்டியா இருக்கும், உள்ள வந்து இதுவும் கோலம் தான், இதுவும் சேம் கோலம் தான். பேர் மறந்துட்டேன். ஹாலோஸ்பியர்னா வந்து திட கோலமா ஏதோ வருமே, மறந்துட்டேன். சரியா? ஓகே, ஸோ திட கோலம்னா உள்ள வந்து பணம் எம்டியா இருக்கும். உள்ள வந்து எப்படி இருக்கும், எம்டியா இருக்கும். கோலம் தான், ஆனால் உள்ள வந்து எதுவுமே இருக்காது. அப்படியே வந்து சும்மா டப்பா. சரியா? ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கேன். பால் இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த பாலுக்குள்ள ஏதாச்சும் ஒன்று இருக்குமானா எதுவுமே உள்ள இருக்காது. திறந்து பார்த்தோன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது. சரியா? திடக்கோளம்னா உள்ள அதுக்கு அப்படி பாருன்னு இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஆப்பிள்லாம் பார்த்தோன்னா அதுத்தனா தோல் இருக்கும், அதுக்குள்ள சதையும் இருக்கும். சரியா? இதே வந்து இந்த இதில் பார்த்தோன்னா வச்சுக்கேன் எப்படி இருக்குன்னா பந்து மாதிரி. பந்தை வந்து நீ அழுத்தினா உள்ள ஒண்ணுமே இருக்காது, சும்மா ஒரு குழி மட்டும்தான், எம்டியா குழி மட்டும்தான் இருக்கும். சரியா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இது இன்னும் கொஞ்சம் பெருசா நான் வரைஞ்சிக்கலாம் இதை. ரைட்டு. சரியா? இதே கோலத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஓகே, கோலத்துல நடுவில் பார்த்தோன்னா எந்தவித ஃபீல்டும் இங்கேயும் இருக்காது, இங்கேயும் எந்தவித ஃபீல்டும் இருக்காது. ஆனால் இதோடைய சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதோட பரப்பு பகுதி இருக்கு இல்லையா, பரப்பு பகுதியில் மட்டும் என்ன இருக்கும், ஸோ ஒரு அந்த பரப்பு பகுதியில் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு என்ன இருக்கும், ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா GM/R² அப்படின்னு சொல்லுவாங்க. GM/R² அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ இதுக்கு கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும், ஹாலோஸ்பியருக்கு சரியா, கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும் பாரு. ஓகே, ஒன்றும் இல்லை இங்கே பாரு, கிராஃப் எனக்கு எப்படி வரும்னு பார்த்தோன்னா ஓகே, இந்த இடத்துல வரைக்கும், அதாவது ஸோ இங்கே இந்த திடக்கோளத்தில் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் வரும்போது வந்து பார்த்தா கிராஃப் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த இடத்துல புலம் வந்து அதிகமாகுது. சரியா? இதே இன்னும் கொஞ்சம் தொலைவு போக 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 புலம் வந்து கம்மியாகுது. ஆனால் இங்கே பாரு, இங்கேருந்து இது வரைக்கும் எந்தவித புலமும் ஏற்படலை. சரியா? அந்த ஆரம் ஓகே, ஆரம் வரைக்கும் வந்து பார்த்தா இந்த சர்ஃபேஸ்க்கு வர வரைக்கும் எந்தவித புலமும் வந்து ஏற்படலை. சரியா? அப்போ ஏற்படலை, ஆனால் சர்ஃபேஸ்க்கு அடுத்து பார்த்தோன்னா என்ன ஆகுது, ஸோ புலம் வந்து பார்த்தா ஏற்படுது. அப்போ என்ன கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சினே போகுமா. அப்போ கிராஃப் எனக்கு இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும். புரிஞ்சா நான் சொல்றது என்னன்ட்டு? இங்கே பார்த்தா இப்போ இந்த இடத்துல இருந்து, அதாவது ஆரம் புவியினோட இங்கேருந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வர இதனால ஆரம் பகுதி மேக்சிமம் இருக்குது. சரியா? அது பரப்பு. சரியா? அப்போ உள்ள இருந்து பரப்புக்கு வர கொஞ்சம் கொஞ்சமா புலம் அதிகமாயிட்டே போகுது. ஓகே, பரப்புக்கு வந்தோடனே அந்த புலம் என்ன ஆகுது, மேக்சிமம் ஆயிடுது. சரியா? இதே பரப்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக என்ன ஆகுது, ஸோ அப்படியே என்னாச்சு, குறைஞ்சிட்டே போகுது. என்ன ஆயிடுச்சு, இருக்கு குறைஞ்சிட்டே போயிடுது. ஓகேவா? இதே வந்து பண்ணா வச்சுக்கோ, ஹாலோஸ்பியர்ல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இங்க உள்ள வந்து எதுவுமே இல்லை, எதுவுமே புலம் இல்லை. அப்போ இங்க இருந்து பரப்புக்கு வர வரைக்கும் எந்த விதமான புலமும் இருக்காது. ஓகே, பரப்புக்கு வரப்போ ஒரு உச்ச புலம் இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல வந்து ஒரு உச்ச புலம் இங்க இருக்கும். சரியா? அதே பரப்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக என்ன ஆகும், அப்படியே கிராஃப் குறைஞ்சிட்டே போயிடும். சொல்ற விஷயம் புரியுதா? கிராஃப் என்ன ஆகிட்டே இருக்கும், ஸோ குறைஞ்சிட்டே போயிடும். கிளியராப்பா? ஐ திங்க் கிளியர். ஓகே, ஸோ கிளியராக இருக்கும் நம்புறேன். சரியா? ஓகே கட்டிக்கும். ஸோ கட்டிக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஓகேப்பா. அதுக்கடுத்தது என்னன்னா ஈர்ப்பு புலம். சரியா? ஈர்ப்பு என்னது, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா ஈர்ப்பு நிலை அழுத்தம் சொல்லலாம். ஈர்ப்பு நிலை அழுத்தம்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், ஈர்ப்பு நிலை அழுத்தம். சரியா? இப்ப பாக்குறது என்னது, ஈர்ப்பு நிலை அழுத்தம். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா?
gravitational potential ஆ சரி ஓகே. ஈர்ப்பு நிலை அழுத்தம் அப்படின்னு என்னன்னா ஒண்ணுமே இல்லை. இங்க பாரு, இங்க பூமி வந்து இந்த இடத்துல இருக்கா, பூமி வந்து பண்ணா இங்க இருக்குது. சரியா ஓகே. சரியா, இதை சுத்தி என்ன இருக்கும், இந்த இடத்துல வந்து பண்ணா ஃபீல்டு இருக்கும். இதை சுத்தி என்ன பண்ணும், ஒன்றும் இல்லை. இப்படியே சொல்ல வேண்டாம், வா. இன்னும் பெட்டரா சொல்லணும்னா இங்க வந்து பண்ணா ஒரு நிறை வந்து எம் அப்படின்னு நிறை இருக்கு. சரியா, இதை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஸோ ஒரு புலம் இருக்குமா, இதை சுத்தி என்ன பண்ணும், ஒரு புலம் இருக்கும். சரியா, இதை சுத்தி என்ன பண்ணும், ஒரு புலம் இருக்கும். ஓகே, இது ஒரு இன்ஃபினிட்டி தொலைவில், அதாவது இங்க இருந்து இங்க ஒரு ஏதோ இன்ஃபினிட்டி தொலைவில், அப்படியே முடிவில்லா தொலைவில் ஏதோ ஒரு தம்மு தூண்டு ஒரு நிறை இருக்குப்பா, ஏதோ ஒரு தம்மு தூண்டு ஒரு நிறை இருக்கு. சரியா, அந்த நிறைய நான் என்ன பண்ணேன், எடுத்துட்டு வந்து, சரியா, கிராவிடேஷன் ஃபீல்டுக்கு எடுத்துட்டு வந்து என்ன பண்ணேன், இந்த நிறைய எடுத்துட்டு வந்து நான் அப்படியே ஒரு வேலை செஞ்சு என்ன பண்ணேன், கிராவிடேஷன் ஃபீல்டுக்கு நான் எடுத்துட்டு வந்து விடுறேன். சரியா ஓகே. ஆக்சுவலி உனக்கு வந்து நான் இங்க வரதுக்கு பிடிக்கல அப்படின்றதுனால இவன் ஒதுங்கி நிற்கிறான். ஆனா நான் என்ன பண்ணேன், அப்படி தரன்னு பிடிச்சி அப்படி சக்தியை பிடிச்சது அப்படி இழுத்து வந்து என்ன பண்றேன், இந்த கிராவிடேஷன் ஃபீல்டுக்குள்ள நான் விடுறேன். ஓகேவா, கிராவிடேஷன் ஃபீல்டுக்குள்ள விடுறேன். சரியா, அப்போ அப்படி விடுறதுக்கு பேர் தான், அப்போ விடும்போது என்ன ஆகும், ஸோ அது ஒரு அழுத்தத்தை உணரும். அந்த அழுத்தம் பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஈர்ப்பு நிலை அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கீங்க. புரியுதா, ஒரு ப்ரெஷர். ஓகே, ப்ரெஷர்னா அது ஸ்ட்ரெஸ், நம்மளுக்கு வந்து பண்ண இப்படி டிப்ரெஷன் ஆகல, அந்த மாதிரி ஐயோ இங்க எத்தனை விட்டாங்களே அப்படின்ற மாதிரி அந்த மாசுனாக ஒரு ப்ரெஷர் ஆயிருக்கும். சரியா ஓகே. அப்போ நீ என்ன பண்ண தெரியுமா, அப்ப என்னது, கிராவிட்டிக்கு எதிர்த்தாப்புல, சரியா, என்ன பண்ண, பிடிக்காத ஒருத்தனை எத்தனை வந்து என்ன பண்ற, உள்ள தூக்கின்னு வந்து விடுற. சரியா, இதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி எழுதலாம்னு பார்த்துக்கோ. ஓகே, ஒரு நிறை ஒன்றை முடிவிலா தொலைவிலிருந்து, ஓகே, முடிவிலா தொலைவிலிருந்து எங்க, புவி ஈர்ப்பு புலத்திற்கு கொண்டு வர செய்யப்பட்ட வேலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈர்ப்பு நிலை அழுத்தம் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், ஈர்ப்பு நிலை அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா, ஈர்ப்பு நிலை அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, கிளியராப்பா, கிளியரா ஐ திங்க் கிளியர். சரியா ஓகேவா. ஓகே, அப்போ ஈர்ப்பு நிலை அழுத்தத்தை நம்ம என்ன டினோட் பண்ணுவோம் அப்படின்னா V அப்படின்ற ஒரு எழுத்தால குறிப்பிடுவோம். சரி, V is equal to என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கேன், V is equal to என்னடா -gm divided by r. இங்க ஏன் ப்ரோ நெகட்டிவ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இங்க நான் எடுத்துட்டு அந்த ஒர்க் என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஒர்க் தான். சரியா, அவனுக்கு ஆக்சுவலி பிடிக்காத ஒரு இடத்துல இருந்து அவனை கொண்டு வரது அப்படின்னா இவனுக்கு என்னது, ஸோ அது மைனஸ் தானே, ஸோ அதனால என்னது gm by r, அதனால என்னது, ஸோ gm by r அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். புரிஞ்சாப்பா, ரைட்டு. ஓகே, சரியா. அப்போ V அப்படின்றது இங்க என்னன்னா, சரியா, அப்போ இங்க பாரு, இந்த V இருக்குது இல்லையா, இந்த V அப்படின்றது ஈர்ப்பு நிலை அழுத்தம். சரியா, அப்ப இந்த V வந்து எப்பயுமே எப்படி இருக்குன்னா வச்சுக்கோங்க, எதிர்குறி மதிப்புடையதா இருக்கும். இந்த V எப்பயுமே எப்படி இருக்கும், எப்பயுமே ஆல்வேஸ் இட்ஸ் நெகட்டிவ். சரியா, V இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். சரியா, இது எப்பொழுதுமே என்ன இருக்கும், எதிர்குறி மதிப்புடையதா தான் இருக்கும். எதிர்குறி மதிப்புடையதா இருக்கும். சரியா ஓகேவா, சொல்யூஷன் புரியுதா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலார் அளவுப்பா. இது என்னது, ஸோ ஈர்ப்பு நிலை ஆற்றல்னு சொன்னோம் இல்லையா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கேலார் அளவு. இது என்னது, ஒரு ஸ்கேலார் அளவு. இது ஏன் ஸ்கேலார் அளவு ஃபர்ஸ்ட், வேலை என்பது என்னது, ஒரு ஸ்கேலார் அளவா. அதே மாதிரிதான் இது செய்யப்பட்ட எதிர்த்து என்னது, ஸோ நெகட்டிவ் ஒர்க் தானே, ஸோ நெகட்டிவ் ஒர்க் தான், அப்போ இது என்னது ஸ்கேலார் அளவாக தான் இருக்கும். சொல்யூஷன் புரியுதா. சரியா, அப்ப இதோடைய பரிணாமம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன், ml2 t power -2. இதோடைய SI அலகு என்னப்போ, இதோடைய SI அலகு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூல் பர் கிலோகிராம் சொல்லிட்டு இருக்கும். என்னவா இருக்கும், ஜூல் பர் கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதான் வந்து என்னது, இதனுடைய SI அலகு. புரிஞ்சா, இதுதான் அது இதோடைய SI அலகு. கிளியராப்பா, கிளியரா. இதை வந்து கொஞ்சம் டீசென்ட்.
சரி, இதில் வந்து அப்படியே ஷார்ட்டாக அந்த மாதிரி எழுத முடியல, ரொம்ப சின்னதாக என்னால் வந்து இதில் கரெக்டாக எழுத முடியல. டோன்ட் வரி, இப்போ எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி தான் இருக்கும், புரியுற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். என்னடா இது ஆங்கிள்? ஓகே, இங்கே இருக்கும், பிரச்சனை இல்லை. ரைட்டு. ஓகே, அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்னா ஈர்ப்பு நிலை அழுத்த ஆற்றல். ஈர்ப்பு நிலை அழுத்த ஆற்றல். சரியா, அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஈர்ப்பு நிலை அழுத்த ஆற்றல். ஈர்ப்பு நிலை ஆற்றல் கூட சொல்லலாம். இதை என்னன்னு சொல்லலாம்? ஈர்ப்பு நிலை ஆற்றல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, விச் மீன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஈர்ப்பு நிலை அழுத்த ஆற்றல் அல்லது ஈர்ப்பு நிலை ஆற்றல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஓகே, அது என்ன ப்ரோ ஈர்ப்பு நிலை அழுத்த ஆற்றல் அப்படின்னா? ஈர்ப்பு நிலை அழுத்த ஆற்றல்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான். சரியா, ஒன்றும் இல்லை. இப்போ 2 மாசு இருக்குது. சரியா, இப்போ இது வந்து பண்ண சூரியன் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பூமி என்ன பண்ணும்? நீள்வட்ட பாதையில இப்படி சுற்றி வருமா? நீள்வட்ட பாதையில என்ன பண்ணும்? ஸோ சுற்றி வருமா? இது என்னது? பூமி. இது என்னது? என்னுடைய பூமி. என்னுடைய பூமி. சரியா, அப்போ இந்த 2 நிலைக்கு என்ன இருக்கும்? 2 நிலைக்கு நடுவில் என்ன இருக்கும்? ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுமா? இந்த 2 நிலைக்கு நடுவில் என்னது? ஸோ ஒரு ஈர்ப்பியல் விசை செயல்படுமா? 2 ஒன்னோட ஒன்று என்ன பண்ணிக்கும்? ஸோ ஒரு அட்ராக்ட் ஆகிக்குமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோ. முன்ன வந்து இழுத்துன்னு வந்து இங்கே நான் வச்சேன். என்ன பண்ணேன்? ஸோ வெளியே இருக்கணும் என்ன பண்ணேன்? உள்ள தூக்கின்னு வந்து வச்சேன். இங்கே என்ன டைம் பண்ணுறேன்? இங்கே என்ன பண்ணேன்னா உள்ள இருக்கவன வெளியே கொண்டு போகிறேன். அவ்வளோதான். உள்ள இருக்கவன என்ன பண்ணுறேன்? வெளியே கொண்டு போகிறேன். சரியா, புரியுதா நான் சொல்கிற விஷயம் என்னன்ட்டு? ஓகே, உள்ள இருக்க முன்ன என்ன பண்றோம்னா இவனுக்கு பிடிக்காம ஒரு இடத்துல இருக்கான். சரியா, பிடிக்காத ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணா இவனுக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்கலாம், ஆனா வெளியே இருக்கான். சரியா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனு இங்க வந்து கூட்டுவேன். இவன் என்ன பண்ண தெரியுமா? பிடிச்ச இடத்துல இருந்து பிடிக்காத இடத்துக்கு கூட்டு போறேன். இவன் என்ன பண்ண? பிடிச்ச இடத்துல இருந்து அப்படியே இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கு என்ன பண்ண? கொண்டு போய் வச்சிடறேன். இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கு என்ன பண்ண? வச்சிடறேன். சரியா, ஓகே, அப்போ அவங்ககிட்ட என்ன ஆகும்? ஒரு எனர்ஜி ஒன்று நடக்கும். சரியா, இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தெல்லாம் வந்து ஹீரோயினை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனாங்கன்னா வச்சுக்கேன். அப்படியே ஒரு அந்த அந்த ஹீரோயினுக்கு என்ன ஆகுன்னு தெரியாது. ஒரு எனர்ஜி வந்து என்ன பண்ணும்? அப்படியே ஹீரோ கிட்ட அப்படியே சொங்கின்னு ஓடி போயிடுது. ராக்கெட்டாட்ட வாமா மின்னல் அடித்து ஓடி போயிடுவாங்க. சரியா, அதே மாதிரிதான் இங்கேயும் என்ன பண்ண தெரியுமா? இவனை இழுத்துட்டு வர என்னாகும்? எனர்ஜி அப்படியே வந்து அவங்களுக்குள்ள அப்படியே கிரியேட் ஆகிட்டே இருக்கும். எனர்ஜி என்ன ஆகிட்டே இருக்கும்? கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? ஈர்ப்பு நிலையாற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஈர்ப்பு நிலையாற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா நான் சொல்றேன்ட்டு? அப்போ இங்க செய்யப்பட்ட வேலை அப்படின்றது என்னன்னா என்னுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு சமமா இருக்கும். சொல்யூஷன் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு சமமா இருக்கும். ஓகே, அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி U இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி U சமம் என்னது? -GMM டிவைடட் பை R அப்படின்னு சொல்லலாம். -GMM டிவைடட் பை R அப்படின்னு சொல்லலாம். சொல்யூஷன் புரியுதா? இது என்ன பார்த்தோன்னா இந்த ஈர்ப்பு நிலையாற்றல் அப்படின்றது என்னன்னா இது வந்து ஒரு ஸ்கேலார் அளவு. இந்த ஈர்ப்பு நிலையாற்றல் அப்படின்றது என்னது? இது வந்து பார்த்தோம் ஒரு ஸ்கேலார் அளவு. சொல்யூஷன் புரியுதா? இது என்னது? ஒரு ஸ்கேலார் அளவு. சரியா, இதோட SI அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா SI அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா SI அலகு என்னது? இதோட SI அலகு வந்து பார்த்தா ஜூல். இதோட SI அலகு என்னது? ஸோ இதோட SI அலகு வந்து பார்த்தா ஜூல். ஓகே, அப்போ இதோட பரிணாமம் என்னவா இருக்கும் ப்ரோ? பரிணாமம் வந்து ஒன்றும் இல்லை ப்ரோ, mL² T⁻². mL² T⁻². சொல்யூஷன் புரியுதா? ஓகே, இங்க பார்த்துக்கோ. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு இல்லையா, இந்த U இருக்குது இல்லையா, இந்த U வந்து பார்த்தோன்னா இந்த U வந்து எப்பயுமே என்னவா இருப்பாங்க? நெகட்டிவா தான் இருப்பாங்க. இந்த U எப்பயுமே என்னவா இருக்கும்? ஸோ நெகட்டிவா தான் இருக்கும். ஓகே, இந்த U எப்பயுமே என்னவா இருக்கும்? ஸோ நெகட்டிவா தான் இருக்கும். எப்பொழுதுமே வந்து எப்படிதான் இருக்கும்? எதிர்குறி மதிப்புடையதா இருக்கும். எப்பொழுதுமே என்னவா இருக்கும்? எதிர்குறி மதிப்புடையது.
எப்பயுமே எதிர்குறி மதிப்பாக தான் இருக்கும். ஓகேவா? சொல்யூஷன் புரியுதா? சரி, ஓகே ஓகே ஓகே. இங்கே பாரு, நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து பண்ணால் யூ வந்து பண்ணால் ஆருக்கு டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தானே. ஆனால் இங்கே அந்த லாஜிக் இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இப்போ யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆறு என்ன ஆகும், இன்க்ரீஸ் தான் ஆகும். சரியா? யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஆறும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, சூப்பர் ரீசன் ஒன்று சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன இது சூப்பரான ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இங்கே முன்னாடி வந்து போனால் ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கா, இங்கே முன்னாடி என்ன இருக்கு, ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கா. சரியா? அந்த நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால தான் வந்து பண்ணால் இது ரெண்டு நாள் நேர்த்தகவல் போல செயல்படுது. சரியா? அப்போ யூ அதிகமாச்சுன்னா ஆறும் அதிகமாகும், ஆறு கம்மியாச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்சோ ஆகும். ஸோ கம்மியாகும். சரியா? அப்போ யூ அதிகமாகுது அப்படின்னா இது என்னது, ஸோ இது பாசிட்டிவாக இருக்கும், இது என்னவா இருக்கும்ப்பா, இது நெகட்டிவாக இருக்கும், இது என்னவா இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் மேட்டர். ஸோ என்னது, ஸோ இவ்வளோதான் விஷயம். புரிஞ்சா? ரைட்டா? ரைட்டு. அடுத்து சரியா? அடுத்து பார்க்கலாமா? இப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். சரி, அதாவது ஈர்ப்பு நிலையாற்றல் தான். இது பரப்புல எப்படி செயல்படும், சரியா? ஒரு குறிப்பிட்ட உயரத்துல எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? பரப்புல இது எப்படி செயல்படும்னு வச்சுக்கோங்க. பாரு, இது வந்து பண்ணா பூமி. ஓகே, இது என்னது, ஸோ பூமி அப்படின்னு சொல்லிட்டு பூமி இருக்குது. சரியா? ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த இடத்துல வந்து பண்ணா ஒரு நிறை ஒன்று வச்சிருக்காங்க. இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு நிறை ஒன்று வச்சிருக்காங்க. சரியா? அப்போ இதுக்கு நடுவில் எவ்வளவு இருக்குது, ஸோ டிஸ்டன்ஸு ஆர் அப்படின்றத, ஸோ இதோட ஆரம் சொல்லிட்டு இருக்குது. சரியா? அப்போ இங்கே உருவாகக்கூடிய என்னுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி யூ இஸ் ஈக்குவல் டு யூவோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா -GMM/ஆர்னு இருக்கும். -GMM/ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணேன், இதுவும் ஃபார்முலா தான். இது என்ன பண்ணேன், மேலேயும் கீழே நான் ஆறால பெருக்கிறேன். அப்போ ஆறால பெருக்கிட்டா என்ன ஆகும்ப்பா, -GM/R இன்ட்டு MRன்னு இருக்குமா. GM/R அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், கிராவிடேஷனல் முடுக்கம், அதாவது என்னது, புவியீர்ப்பு முடுக்கம் ஜின்னு சொல்லுவோமா. அப்போ U is equal to என்னது, U is equal to -MGR. MGR MG ராமச்சந்திரா அப்படின்னு தான் நினச்சிக்கிறத. ஓகே, MGR அப்படின்றது என்னப்பா, -MGR இருந்தது என்னுடைய ஈர்ப்பு, என்னது பேர், இது ஈர்ப்பு நிலையாற்றல், என்னுடைய ஈர்ப்பு நிலையாற்றல். சொல்ற விஷயம் புரியுதா? ஓகே, இதே ஒரு குறிப்பிட்ட உயரத்துல, சரியா? இதே என்னது, ஒரு குறிப்பிட்ட உயரத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. இதே வந்து ஒரு குறிப்பிட்ட உயரம், ரைட்டா? ஓகேப்பா, இதே வந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் அப்படின்றது என்னன்னா, இது பூமி, இது என்னது, ஸோ இது என்னோட புவி. ஓகே, இது என்னது, என்னோட புவி இங்க இருக்குது. ஓகே, இந்த புவிக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய என்னது, இதோடைய ஆரம் வந்து ஆர். ஓகே, இங்க ஒரு உயரத்துல, ஒரு பர்டிகுலர் உயரத்துல என்ன வச்சிருக்காங்க, ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு ஆப்ஜெக்டோ இல்லைன்னா எவனோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு உயரத்துல வச்சுட்டு இருக்காங்க. சரியா? அப்போ இந்த உயரத்தை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, அந்த உயரத்தை நான் என்ன எடுத்துக்கிறேன், ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ இங்க உருவாகக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி U is equal to, ஓகே, ரெண்டுமே சேர்த்து என்ன எடுத்துக்கலாம், ரெண்டு சேர்த்து ஸ்மால் ஆர் எடுத்துக்கலாமா. அப்போ ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன இருப்பா, R plus H. கரெக்டா? அப்போ U is equal to என்ன வரும், அப்போ U is equal to H plus R. ரைட்டா? H plus R அப்படின்றது தான் என்னோட ஃபார்முலா. முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது, ஸோ அதை மறந்துடக்கூடாது எப்பயுமே. தட் இஸ் தட். ஓகே, இவ்வளோதான். ரைட்டா? ரைட்டு. கிளியராப்பா? எஸ், ஓகே. கொஷின்ஸ் போலாமா? கொஷின்ஸ். சரியா? M நிறை கொண்ட பொருளை பரப்பிலிருந்து H1 என்ற உயரத்திற்கு கொண்டு செல்ல செய்யப்பட்ட வேலை என்ன? மேலும் H1 உயரமானது புவியின் ஆரத்திற்கு சமம் சொல்லிட்டாங்க. புவியினுடைய ஆரத்திற்கு சமம் சொல்லிட்டாங்க. சரியா? ஓகே, அப்போ இங்க பாரு. ஓகே, அப்போ என்னோட நெட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஓகே, என்னுடைய இங்க பாரு, இதில் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். இங்க U அப்படின்றது என்னன்னா, ஓகே, இங்க U அப்படின்ற நிலையாற்றல் அப்படின்றது என்னன்னா வச்சுக்கீங்க. ஓகே, ஃபைனல், ஓகே, ரெண்டு இதுக்கு கம்பேர் பண்ணிட்டாங்கன்னா UF minus UI, இதை மறக்காத. சரியா? அந்த இறுதி நிலையாற்றல் மைனஸ் ஆரம்ப நிலையாற்றல், அப்படின்னு சொல்லலாம். சரியா?
அப்போ இங்க வந்து பண்ண இங்க பாரு ஒரு பொருளை என்னது இங்க வந்து பண்ண ஆரம்ப நிலையாற்றல் என்னவா இருக்கும், ஆரம்ப நிலையாற்றல் புவியின் ஆழத்துக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. புவியினுடைய ஆழமா ஓகே ஆரம்ப நிலையாற்றல் என்னது மைனஸ் ஜி எம் எம் டிவைட் பை மைனஸ் ஜி எம் எம் டிவைட் பை என்னது ஸோ ஆறுன்னு சொல்லிட்டு வரும். சரியா, இது ஆரம்பம். சரியா, இது இறுதியில பார்த்தோன்னா இறுதியில என்ன வரும், இது இறுதியில பார்த்தோன்னா H1 அப்படின்ற ஒரு உயரத்துக்கு உயர்த்துறாங்க. H1 அப்படின்ற உயரத்துக்கு என்ன பண்ணாங்க, ஸோ உயர்த்தாங்க. இப்போ இது வந்து பண்ணா பூமி இருக்குதுப்பா, இது பூமி. சரியா, இங்க இருந்து என்னது ஆரம், இதை வந்து பண்ணா H1 அப்படின்னு உயரத்துக்கு உயர்த்தாங்க. சரியா, இந்த H1 உயரம் வந்து பண்ணா ஆரத்துக்கு சமனா இதோட மதிப்பு என்னவா இருக்கும், 2R இருக்குமா. அப்போ UF இஸ் ஈக்குவல் என்னது மைனஸ் ஜி எம் எம் டிவைட் பை 2Rன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இங்க நிலையாற்றல் அப்படின்னு என்னப்பா UR இஸ் ஈக்குவல் என்னது, UR இஸ் ஈக்குவல் என்னப்பா வரும் மைனஸ் ஜி எம் 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 டிவைட் பை 2R சமம் 2R இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஜி எம் எம் டிவைட் பை எம் டிவைட் பை ஆர்னு சொல்லிட்டு இருக்குமா. ரைட் ரைட் ஓகே. அப்போ U இஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் ஜி எம் எம் டிவைட் பை 2R ப்ளஸ் என்னது இப்போ வரும் ஜி எம் எம் டிவைட் பை ஆர்னு சொல்லிட்டு வருமா. இதுல இருந்து பொதுவாக ஜி எம் எம் டிவைட் பை ஜி எம் எம் ஆர் வெளியேற்றிட்டோம்னா ஆகும் U இஸ் ஈக்குவல் என்னது ஜி எம் எம் ஆரை பொதுவாக வெளியேற்றிட்டோம்னா மிச்சம் என்னப்பா இருக்கும் மைனஸ் 1/2 ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும்ப்பா U இஸ் ஈக்குவல் டு ஜி எம் 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 டிவைட் பை இது என்ன ஆகும் 2Rன்னு சொல்லிட்டு வரும். சரியா, பிகாஸ் ஒன்றில் பாதி போச்சுன்னா எவ்வளோ, ஸோ இன்னும் பாதி இருக்கும், அப்போ 2Rன்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து என்னது என்னுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுதான் என்னது என்னோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, இந்த இன்னமும் கூட நான் சொல்லிக்கிறேன் பாரு, இது மேலேயும் கீழே நான் ஆதால பெருக்கினேன் அப்படின்னா என்ன ஆகும், மேலேயும் கீழே ஆதால பெருக்கினா என்ன ஆகும் U இஸ் ஈக்குவல் டு ஆஃப் mgRன்னு சொல்லிட்டு வரும், ஆஃப் mgRன்னு சொல்லிட்டு வரும். தட் இஸ் தட் ஆன்சர். ஓகே, இது ரெண்டும் தான் வந்து என்னது ரெண்டு ஆன்சர் இப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சா, கொஸ்டின் ஆப்ஷனை பார்த்துக்கோ, இது மாதிரி இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தா இது, சரி இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தா இது, ரைட்டா எப்படி வேணாலும் போட்டுக்கோ. சரி, எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கோ போட்டுக்கோ. ஓகே ஓகேவா. அடுத்து என்ன அப்படின்னா, 1 கிலோகிராம் நிறை கொண்ட பொருளானது புவியின் பரப்பிலிருந்து புவியின் ஆழத்துக்கு 3 மடங்கு உயர்த்தப்படுகிறது. புவியின் ஆழத்தை விட என்ன பண்ணுது, ஸோ 3 மடங்கு உயர்த்தப்படுகிறது எனில் 3 மடங்கு என்ன பண்ணாங்க உயர்த்தப்படுகிறது எனில் அவற்றின் ஈர்ப்பு நிலை என்னன்னு கேட்கலாம். அவற்றினுடைய ஈர்ப்பு நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. சரியா, ஓகே. அப்போ ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்கும், ஆரம்பத்தில் எவ்வளோப்பா இருக்கும் GMM டிவைட் பை ஆர்னு இருக்குமா. ரைட், மைனஸ். அப்போ ஃபைனல் எவ்வளோன்னு பார்த்துக்கோ. இது வந்து பண்ணால் பூமி இங்கே இருக்குது, இது 6. சரியா, அப்போ இங்கேருந்து என்ன பண்ணாங்க 3 மடங்கு புவியின் ஆழத்துக்கு சமம் 3 மடங்கு உயர்த்தாங்கன்னா அப்போ ஸ்மாலரோட மதிப்பு என்னவா இருக்கும் 4Rன்னு இருக்குமா. இப்போ ஃபைனல் எவ்வளோ GMM டிவைட் பை 4R சமமா 4R. அப்போ போடு U இஸ் ஈக்குவல் என்னது UF மைனஸ் UI. அப்போ ஃபைனல் எவ்வளோ மைனஸ் GMM டிவைட் பை 6. சரியா, ஸோ 6. ஓகே, 4R ப்ளஸ் என்ன ப்ளஸ் GMM டிவைட் பை ஆர்னு சொல்லிட்டு வரும். இதில் இருந்து GMM தனியாக பொதுவாக வெளியெடுப்போம், அதுதானே பண்ணுவோம். GMM டிவைட் பை ஆரை பொதுவாக வெளியேற்றுனா என்ன ஆகும், ஸோ மைனஸ் ஆஃப் 1/4 ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ 1 மைனஸ் 1/4 எவ்வளோப்பா, எவ்வளோ 3/4. ரைட், 3/4ன்னு வரும். அப்போ என்ன வரும் பாரு 3GMM டிவைட் பை 4Rன்னு வரும். 3GMM டிவைட் பை 4R அப்படின்னு சொல்லிட்டு வரும். புரிஞ்சா புரிஞ்சாப்பா. ஓகே, இங்கே வந்து பண்ண நிறையோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்கான், நிறையோட மதிப்பு 1 கிலோகிராம்னு கொடுத்துருக்கான். இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கான், நிறையோட மதிப்பு 1 கிலோகிராம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். இது என்னமும் வந்து பண்ண மேலையும் கீழே நான் ஆதால பெருக்கேன், இந்த மேலையும் கீழே நான் ஆதால பெருக்கேன் என்ன ஆகும் 3/4 mgRன்னு வருமா. ரைட், mgRன்னு சொல்லிட்டு வருமா. ஓகே, அப்போ 3/4 எம்மோட மதிப்பு என்னது, எம்மோட மதிப்பு 1 கிலோகிராம், ஜியோட மதிப்பு 10, ஆர் அப்படின்றது என்னதுப்பா 6400 × 10⁻³ கிலோ. ஓகே, 10⁻³ ரைட்டா, விச் மீன்ஸ் என்னது அப்படின்னா 6400 கிலோமீட்டர் தானே ரேடியஸ் ஆஃப் எர்த் அப்படின்றது. ஓகே, அதனால தான் வந்து பண்ணால் 6400 × 10⁻³ போட்டேன். அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னு என்ன ஆகும் 16 நாங்க 64, 16 நாங்க 64. 16 எவ்வளோ 48. 48 × 10⁻6 10⁻6. சரியா, 10⁻6ன்னா என்னது மெகான்னு சொல்லுவோமா. அப்போ ஆன்சர் என்னதுப்பா 48 மெகாஜூல். 48 மெகாஜூல் அப்படின்றது தானது என்னோட ஆன்சர். அதானது என்னுடைய நிலையாற்றல் U. என்ன ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, விட பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நிலையாற்றல் U.
புரிஞ்சா? ஓகே. சரி, ஓகேப்பா. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்த கான்செப்ட் என்னன்னா ப்ரொஜெக்டட் ஃப்ரம் எர்த். ப்ரொஜெக்டட் ஃப்ரம் எர்த்னானது புவியை விட்டு வெளியேற்றுதல். புவியை விட்டு வெளியேற்றுதல். இப்போ என்ன பண்ணோம், பூமியை விட்டு என்ன பண்ண போகிறோம், ஸோ வெளியே ஏற்ற போகிறோம். சரியா? வெளியே ஏற்ற ரெடியா? தயாரா? தயார். சரியா? இது என்னது? இது வந்து என்னது? என்னோட பூமி. இது என்னது? என்னுடைய பூமி இங்கே இருக்குது. சரியா? இந்த பூமியில் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ராக்கெட் ஒன்று வச்சுருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ராக்கெட் ஒன்று நான் இங்கே வச்சுருக்கேன்ப்பா. இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன், ஒரு ராக்கெட் ஒன்று வச்சுருக்கேன். என்னது? ராக்கெட். சரியா? இப்போ இந்த ராக்கெட்டோடைய திசைவேகம் ஆரம்பத்தில் வந்து திசைவேகம் v இருக்கும். இதை நான் வெளியேற்றினதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ராக்கெட்டோட திசைவேகம் என்ன ஆகிடும், ராக்கெட்டோட திசைவேகம் என்ன ஆகிடும், ஸோ எனக்கு 0 ஆகிடும். என்னோட ராக்கெட்டோட திசைவேகம் என்ன ஆகிடும், ஸோ v சமம் 0 ஆகிடுமா? சொல்ற விஷயம் புரியுதா? ஓகே. அப்போ இந்த ராக்கெட்டுக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய தொலைவு என்னது, இதுக்கு இருக்க தொலைவு வந்து பண்ணா h. ஓகே, இதுக்கு இருக்கிற தொலைவு h. சரியா? அப்போ இந்த இடத்துல என்னதான் நடக்கும், அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கீங்க, என்ன தெரியுமா நடக்கும் இந்த இடத்துல? சரியா? அப்போ புவியை விட்டு வெளியேற்றினதுக்கு அப்புறமும் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய எந்திர ஆற்றலும் இறுதியில் இருக்கக்கூடிய எந்திர ஆற்றலும் எனக்கு என்னவா இருக்கும், சமமா இருக்கும். சரியா? அதாவது சமமா இருக்கும்னா இங்க என்ன நடக்குது, ஸோ ஆற்றல் மாறாமல் இருக்குது. என்ன ஆற்றல் மாறாமல் இருக்கும், எந்திர ஆற்றல் மாறாமல் இருக்கும். என்ன ஆற்றல் மாறாமல் இருக்கும்? கையெல்லாம் வேத்துடுச்சு. சரி, இங்க என்னவா இருக்கும், இயந்திர ஆற்றல் மாறாமல் இருக்கும். இயந்திர ஆற்றல் மாறாமல் இருக்கும். சொல்யூஷன் புரியுதா? இங்க என்ன ஆகாது, இயந்திர ஆற்றல் மாறாம அப்படியே இருக்கும்பா. இங்க என்ன இருக்கும், இயந்திர ஆற்றலானது மாறாம என்ன இருக்கும், அப்படியே இருக்கும். ஓகேவா? அப்போ இயந்திர ஆற்றல் மாறாம இருக்குன்னா என்னது, ஆரம்பத்துல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh, ரைட்டா? விச் மீன்ஸ் என்னது, இதை யூன்னு சொல்லுவோமா? ஓகே, சரியா? பி. ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜியும், சரியா? அதுக்கப்புறமா அந்த இறுதியில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருந்த இயக்க ஆற்றலும், ஓகே, இயக்க ஆற்றலானது ரெண்டுத்துடைய கூட்டுத்தொகையானது என்னது, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இயக்க ஆற்றலும் மற்றும் இறுதியில் இருக்கக்கூடிய ஆரம்ப ஆற்றலுக்கு என்னவா இருக்கும், எனக்கு சமமா இருக்கும். ஆரம்ப ஆற்றலுக்கு என்னவா இருக்கும், ஸோ சமமா இருக்குமா? அதை தான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அதை தான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ சொல்லியிருப்பானுங்க. சரியா? அப்போ இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது என்னது, இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது என்னது, ஸோ -Gm/r. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆரம்ப இயக்காற்றல் என்னவா இருக்கும், ஆரம்ப இயக்காற்றல் என்னது, ½ mv², ரைட்? ½ 1/2 mv² இருக்குமா? ஓகே, அப்போ இறுதியில் இதோட கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும், இங்க பாரு, ½ mv². இங்க v யோட மதிப்பு 0னா இது என்னாச்சு, ஸோ 0 ஆயிடும். அப்போ என்னது மைனஸ் என்னதுப்பா, Gmm/r+h சமமாக இருக்கும். இதுதான் வந்து என்னது, என்னோட மெயின் ஃபார்முலா. இதுதான் என்னதுப்பா, என்னோட மெயின் ஃபார்முலா. புரிஞ்சாப்பா? ஓகே, ரைட்டு. ஓகே. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரி, இதுதான் வந்து பண்ணா ஆக்சுவல் கான்செப்ட். ஓகே, இதுதான் அது, ஸோ ஆக்சுவல் கான்செப்ட். ஓகே, இதே தான் வந்து பண்ணால் நம்ம எங்கே பயன்படுத்தோம்னா ஸ்பீட் ஆஃப் இம்பாக்ட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. சரியா? ஸ்பீட் ஆஃப் இம்பாக்ட்னா வந்து பண்ணால் வேகத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு. சரியா? ஒரு உயரத்திலிருந்து ஒரு வேகத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம்னு வச்சுக்க, ஒரு வேகத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணோம். ஓகே, ஸ்பீட் ஆஃப் இம்பாக்ட் when released from height. ஒரு உயரத்துலேருந்து ஒரு பொருளை நம்ம வந்து பண்ணால் வச்சுக்க, விடுவிக்கப்படும் போது அது வரக்கூடிய வேகத்தினால் ஏற்பட்டக்கூடிய விளைவு இருக்கு இல்லையா, அதுக்கு என்னது சேம் கான்செப்ட், இதே சேம் கான்செப்ட் தான். அதுக்கு என்னது, இதே சேம் கான்செப்ட் தான்ப்பா. ஓகே, பார்க்கலாமா? எஸ், பார்க்கலாமா? ஒரு துகளானது புவியின் ஆழத்துக்கு சமமாக மேல் நோக்கி உயர்த்தப்படும் போது அவற்றின் திசைவேகம் என்ன? v யோட மதிப்பு என்னன்னு கேட்கலாம். இது ஒரு பொருள். சரியா? இது என்னது, ஸோ இது பூமி இருக்குது. ஓகே, இந்த பூமியோடைய ஆழம் என்னது, 6. இங்கேருந்து ஆழம் இன்னும் 6 தொலைவுக்கு என்ன பண்ணுறோம், இன்னும் 6 அப்படின்ற தொலைவுக்கு என்ன பண்ணுறோம்ப்பா, நம்ம என்ன பண்ணோம், ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுறோம், மேலே நோக்கி உயர்த்துறோம். சரியா? ஓகே, ஒரு பொருளை என்ன பண்ணுறோம்,
மேலே நோக்கி உயர்த்தணும் சரியா. அப்போ ஆரம்பத்தில் வந்து பார்த்தா ஆரம்பத்தில் இந்த இடத்துல இருக்குமா, ஆரம்பத்தில் நான் இந்த இடத்துல அந்த பொருள் இருக்குமா. அப்போ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் வந்து மைனஸ் GMM டிவைட் பை ஆரா. ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி என்னது ஆஃப் MV ஸ்கொயரா. அப்போ இறுதியில் இருக்கக்கூடிய அப்போ இது வந்து என்னாச்சு, ஸோ மேலே போயிடுச்சு. அப்போ என்ன ஆச்சு, இது மேலே போயிடுச்சு. ஓகே, அப்போ இறுதியில் இருக்கக்கூடிய ரைட் சரியா. அப்போ இறுதியில் சரியா மேலே போயிடுச்சுப்பா. அப்போ இறுதியில் வந்து பண்ணால் இதோட இயக்கத்தில் என்னவாயிடும், 0 ஆயிடுமா. அப்போ இதோட கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்ப்பா, என்னவா இருக்கும், GMM டிவைட் பை என்னது இது R + R மதிப்பு என்னது 2Rன்னு இருக்குமா. 2R அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எனக்கு இப்போ என்ன தேவை, இந்த ஆஃப் MV ஸ்கொயர். ஓகே, ஆஃப் MV ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் GMM டிவைட் பை 2R ப்ளஸ் என்னது GMM டிவைட் பை ஆர்னு இருக்குமா. அப்போ இதுலேருந்து பொதுவாக GMM வெளியேற்றலாம். GMM பை ஆரை வெளியேற்றலாம் அப்படின்னா ஓகே, வெளியேற்றலாம் நாங்கள் -1/2 + 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, இது ஆஃப் MV ஸ்கொயரா. ஓகே, அப்போ இதில் வந்து பண்ணால் என்னது, ஸோ நிறைய ரெண்டும் காலி ஆயிடுமா, நிறைய வந்து பண்ணால் காலி ஆயிடும். ஓகே ஓகே, அப்போ V²/2 சமம் V²/2 சமம் என்னாச்சு, V²/2 சமம்னாது 1/2 தானே. ஸோ ஆஃப் இன்ட்டு GM/Rன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இந்த ரெண்டு கேன்சல். அப்போ V தான் வேணும். அப்போ Vயோட மதிப்பு என்னப்பா, Vயோட மதிப்பு வந்து பண்ணால் GM/R பவர் 1/2 GM/R பவர் 1/2. இதுதான் வந்து என்னோட ஆன்சர். இதுதானது, ஸோ என்னோட ஆன்சர். புரிஞ்சாப்பா. ரைட். ஓகே ஓகே ஒரு நிலையான துகளானது புள்ளி Pயிலிருந்து படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு உள்ளது எனில் ஓகே, நிலவை அடைய அவை எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன. ஒன்றும் இல்லை, இதை அப்படியே வந்து இந்த ஃபார்முலாவோடைய உல்ட்டா சரியா. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, இங்கேருந்து இந்த பொருள் வந்து என்ன ஆகுது, ஸோ இங்கே வருது. இங்கேருந்து என்ன பண்ணுது, இந்த டைரக்ஷனுக்கு வருது சரியா. அப்போ இங்கே வந்து பண்ணால் அந்த V0 இருக்குமா, இங்கே என்னவா இருக்கும், V அப்படின்றது ஒரு வெலாசிட்டி இருக்குமா. ஓகே, ஒன்றுமே இல்லைடா, ரொம்ப ஈஸிடா. ஓகே, அப்போ ஆரம்பத்தில் அதோடைய கைனடிக் எனர்ஜி எவ்வளோ, ஆரம்பத்தில் அதோடைய ஆற்றல் என்னவா இருக்கும், ஆரம்பத்தில் என்னவா இருக்கும்ப்பா 0 - GMM டிவைட் பை 4Rன்னு இருக்குமா. இதுக்கு வந்து இது டோட்டலாக எவ்வளோ 4R. ரைட், ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்கும் 4R அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. புரிஞ்சா 4R. சாரி G -0 - GMM divided by R. ஓகே ரைட்டா. ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஆஃப் MV ஸ்கொயர். இங்கே வந்து எவ்வளோ, ஸோ இங்கே வந்து பண்ணால் தெரியாது. இங்கே டிஸ்டன்ஸ் இதுக்கும் நடுவு தானே, இங்கே தானே அடையணும். நிலவுனா இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு தலைவேலை தெரியாதா. ரைட்டா, தெரியாது. அப்போ என்னது -GMM டிவைட் பை 3R அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அப்போ இந்த நிறைய எல்லாமே காலி ஆயிடும். சரியா. அப்போ இதில் நீ சிம்பிளிஃபை பண்ண V²/R சமம் என்ன வரும், GMM டிவைட் பை R இன்ட்டு GMM டிவைட் பை R இன்ட்டு என்னன்னு வரும் 1/3 1 - 1/3ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும், V²/R சமம் V²/2 சாரி V²/2 சமம் என்னன்னு வரும், வரும்ப்பா எவ்வளோ 1/3ன்னு வருமா. ரைட், 1/3ன்னு சொல்லிட்டு வருமா. GM டிவைட் பை 3Rன்னு சொல்லிட்டு வரும். அப்போ V² இஸ் ஈக்குவல் டு என்னது, V² இஸ் ஈக்குவல் டு என்னது 2GM. கரெக்டா, 2GM கரெக்டானா. -1 - 1/3ன்னு போட்டோம்னா என்ன வரும், ஸோ இது மேலே இங்கேயும் 3 போச்சுன்னா 2/3. ரைட், ஓகே 2GM/3Rன்னு வரும். அப்போ V² இஸ் ஈக்குவல் டு என்னது 4GM டிவைட் பை 3R. அப்போ Vயோட மதிப்பு என்னது, ஸோ Vயோட மதிப்பு என்னப்பா 4GM/3R பவர் 1/2 3R பவர் 1/2. ஓகேவா. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஓகே, அடுத்து பார்க்கறது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விடுபடு வேகம். என்ன வேகம், விடுபடு வேகம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஓகே
ஓகே ஓகே ஓகே விடுபடு வேகம். விடுபடு வேகம்னா என்னது? விடுபடு வேகம்னா உனக்கு டீட்டெயிலாக புரிய வைக்கிறேன் வா வா வா. ஓகே, உனக்கு வந்து என்ன பண்ணுறேன், கொஞ்சம் டீட்டெயிலாக புரிய வைக்கிறேன் வா. சரியா? ஸோ ரைட்டு. ஓகே, இப்போ இது பூமி இங்கே இருக்குப்பா. ஓகே ரைட், பூமி வந்து பார்த்தா இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இது மேலே என்ன பண்ணிக்கோ, ஒரு ஆப்பிள் ஒன்று வச்சிருக்கேன். சரியா? ஸோ இங்கே பாரு, ஸோ தமுட்டூன்னு கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் விட்டான ஆகுது. ஸோ மீண்டும் ஆகுது. ஸோ கீழே வந்து உழுந்தது. ரைட்டா? ஆமாவா? ஸோ என்ன பண்ணிடுது, கீழே வந்து உழுந்தது. ரைட்டா? ஆமாவா? ஏய் 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 சரியா? கீழே வந்து என்ன பண்ணிடுது, கீழே வந்து என்ன பண்ணிடுது, ஸோ கீழே வந்து உழுந்தது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணதுமா, இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதை விழாமல் கொஞ்சம் தூரத்துக்கு, ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகணும். சரியா? இப்படி தூக்கி கிராஸ்டோம்னா, இந்த ஆப்பிள தூக்கி இப்படி கிராஸ்டோம்னா மறுபடியும் ரிட்டர்ன் வருதுடா. என்ன பண்ணலாம், இப்படி தூக்கி கிராசிடலாம். ரைட்டு. சரியா? இந்த மாதிரி என்ன பண்ணிட்டேன், ஸோ தூக்கி கிராஸ்ட் அப்போனா ஆகுது. ஸோ போயிட்டே இருக்கா. அப்போ என்ன பண்ணல, மீண்டும் அது என்ன பண்ணல, பூமிக்கு அது என்ன பண்ணல, ரிட்டர்ன் வரல. சொல்றேன் புரியுதானால, பூமிக்கு அது என்ன பண்ணல, மறுபடியும் ரிட்டர்ன் வரல. ஓகே, பூமிக்கு அது என்ன பண்ணல, மீண்டும் ரிட்டர்ன் வரல. சரியா? அப்போ ரிட்டர்ன் வராம இருக்கிறதுக்கு நம்ம ஸ்பீட்ல தூக்கி எறியும் இல்லையா? தூக்கி எறியும் இல்லையா? அதாவது குறைந்தபட்ச வேகம். அது ரிட்டர்ன் வராம இருக்கிறதுக்கு நம்ம குறைந்தபட்ச வேகத்துல அந்த பொருள் போகணும். சரியா? அந்த குறைந்தபட்ச வேகத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்னன்னு சொல்லுவோம், விடுபடு வேகம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், விடுபடு வேகம்னு சொல்லுவோம். புரியுதா? புரியுதா? ரைட்டு. சரியா? அப்போ ஒரு துகளோ அல்லது ஒரு பொருளோ, சரியா, என்னது, ஒரு துகளானது ஓகே முடிவில்லா தொலைவிற்கு செல்ல. சரியா? முடிவில்லா தொலைவிற்கு செல்ல தேவைப்படும் ஓகே, முடிவில்லா தொலைவிற்கு செல்ல தேவைப்படும் குறைந்தபட்ச தொலைவு. என்ன தொலைவு? குறைந்தபட்ச தொலைவு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா விடுபடு வேகம் சொல்லுவோம். அது குறைந்தபட்ச தொலைவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், விடுபடு வேகம் சொல்லுவோம். சொல்றேன் புரியுதா? இந்த விடுபடு வேகம் இருக்குல்ல, எங்க பாரு. இப்போ இந்த எங்கேயோ போயிடுச்சா, இந்த விடுபடு வேகத்தை என்ன பண்ண, தூக்கி கிராஸ்ட்டேன். சரி, தூக்கி என்ன பண்ணிட்டேன், ஸோ விடுபடு அப்படியே போயினே இருக்குது. சரியா? என்ன இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்குது. சரியாப்பா? ரைட்டா? அங்கே போய் எங்கேயோ போயிடுச்சு, பூமியை விட்டு அது எங்கேயோ போயிடுச்சு. சரியா? ஓகே ரைட்டு, அது எங்கேயோ போயிடுச்சு. அப்போ விசை வந்து இங்கே எந்த விசை செயல்படல. ஸோ லீவிங், ஸோ அது பாட்டு போயின்னு தான் கிடக்குது. சரியா? போயிட்டே தான் இருக்குது. ஓகே ரைட்டு. ஓகேவா? அப்போ போனது மீண்டும் இங்கே ரிட்டர்ன் வருதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக என்ன ஆகலை, ரிட்டர்ன் வரல. சொல்ற விஷயம் புரியுதா? என்ன பண்ணல, ரிட்டர்ன் வரல. இங்கே ஆப்பிள் இங்கே இருக்குப்பா, இதை தூக்கி தூக்கி டஸ்ட்னா அது பாட்டு நாங்கள் சோர்ஸ் போயிட்டே இருக்கு. ரைட்டா? போயிட்டே இருக்கா? அதை தான் நான் இங்கே சொல்லுவேன். என்ன பண்ணுறேன், அதை தான் நான் இங்கே சொல்லுவேன். சரியா? அப்போ இங்கே என்ன பாயிண்ட் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இது வேற என்னால் உட்காந்துச்சு இப்படி. ஓகே அப்போ இங்கேருந்து நான் என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தேன்னா வச்சுக்கேன், அந்த இது விடுபடு வேகத்தில் இருக்கு இல்லையா, இந்த பொருள் வந்து பண்ணாது, அது துகளானது மீண்டும் என்ன பண்ண, ரிட்டர்ன் வருவது கிடையாது. அது துகளானது மீண்டும் வருவது கிடையாது. ஓகேவா? புரிஞ்சாப்பா? மறுபடியும் என்ன பண்ணாது, ஸோ அது வராது. சரியா? ஓகே, அப்போ இதுக்கு வந்து பார்த்தா இந்த எஸ்கேப்பிங் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அப்போ என்னது, வெளியேறக்கூடிய அந்த பொருள் இருக்குல்ல, வெளியேறக்கூடிய பொருளுக்கு இருக்கக்கூடிய மொத்த ஆற்றல் என்பது என்னது, வெளியேறக்கூடிய பொருளுக்கான மொத்த ஆற்றல் என்பது என்னப்பா, அப்போ மொத்த ஆற்றல், வெளியேறக்கூடிய பொருளுக்கான மொத்த ஆற்றல் எப்படி தெரியுமா இருக்கும், மொத்த ஆற்றல் வந்து பண்ணா 0வா இருக்கும். சரியா? எதோடைய மொத்த ஆற்றல், வெளியேறும் பொருள் நான் எதோட பொருள், வெளியேறும் பொருளுடைய மொத்த ஆற்றல் வந்து என்னவா இருக்கு, எனக்கு 0வா இருக்கும். சொல்ற விஷயம் புரியுதா? வெளியேறக்கூடிய பொருளுடைய மொத்த ஆற்றல் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஓகே, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா இது வந்து பூமி இங்க இருக்குது. சரியா? இது என்ன இருக்குது, பூமி வந்து பார்த்தா இங்க இருக்குதுப்பா. ஓகே, இந்த பூமி மேல நான் வந்து ஏதோ ஒரு ராக்கெட் ஒன்று வச்சிருக்கேன். சரியா? ராக்கெட் ஒன்று வச்சிருக்கேன். இப்போ இந்த ராக்கெட் என்ன பண்ணுது, அப்படியே முடிவில்லா தொலைவுக்கு போகுது. என்னது, முடிவில்லா தொலைவுக்கு போகுது. சரியா? அப்போ முடிவில்லா தொலைவுக்கு போனால் இந்த ராக்கெட்டுக்கு என்ன பண்ண தேவை, ஒரு குறைந்தபட்ச ஸ்பீடு வேணுமா? அந்த குறைஞ்சபட்ச ஸ்பீடு தான் அந்த. அப்போ இந்த இடத்துல என்னவா இருக்கும், இந்த இடத்துல ஸ்பீடு அப்படின்றது என்னவா இருக்கும், சுழியமா இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கு, வேகம் என்பது என்னவா இருக்கும், சுழியமா இருக்கும். சொல்ற விஷயம் புரியுதா? ஓகேவாப்பா? புரிஞ்சா? ஸோ இப்போ அப்போ பூமியிலேருந்து எரியப்படும் போது நம்ம என்ன சொன்னோம், பூமியிலேருந்து எரியப்படும் போது ஆனது எனர்ஜி கன்சர்வ்டுன்னு சொன்னோம். அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி, அதாவது மொத்த ஆற்றல் அப்படின்றது என்னவா இருக்கும், எனர்ஜி, அது எந்திர ஆற்றல் என்பது என்னவா இருக்கும், மாறாமல் இருக்குன்னு சொன்னோமா.
ஓகே, அதே பேஸ் அதே பிரின்சிபல் தான் இங்கே யூஸ் பண்ணோம். சரியா? அப்போ இதுக்கு வந்து பண்ணது, ஸோ வெலாசிட்டி இங்கேயும் 0 தான், இங்கேயும் 0 தான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நிலையாற்றல் என்னவா இருக்கும்ப்பா? நிலையாற்றல் வந்து பண்ணா -gmm டிவைட் பை ஆர், -gmm பை ஆர்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இதோட இயக்காற்றல் என்னது? 0. இதோட இயக்காற்றல் 0. அப்போ இதுக்கு இருக்கக்கூடிய நிலையாற்றல் அண்ட் இயக்காற்றலோட மதிப்பு என்னவா இருக்கும்ப்பா? சாரி. ஓகே, இதோட நிலையாற்றல் 0. அப்போ இதுக்கு வந்து பண்ணா ஒரு நிலையாற்றல் இருக்குமா? நிலையாற்றல் இருக்குமா என்ன? கண்டிப்பா இருக்காது. ஐயோ வளதானே, வளதான் பாத்தியா? ஓகேடா, இதுக்கு ஒரு நிலையாற்றல் இருக்கும். சரியா? இதுக்கு அதே மாதிரி என்ன இருக்கும்? இதுக்கு வந்து பண்ணா என்னது? வெளிப்படு வேகத்துக்கு இதுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும். அதனால 1/2 mv² சொல்லிட்டு இருக்குமா? e² தான் அதிகம், பட் இட்ஸ் எஸ்கேப்பிங் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். = 0. ஓகே, அப்போ ½ mve² என்னன்னு வரும்ப்பா? gmm டிவைட் பை ஆர்னு இருக்குமா? gmm டிவைட் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா? இருக்காதா? எஸ் இருக்கும். சரி, அப்போ இந்த மாசம் கேன்சலு. அப்போ VE = என்னப்பா? VE = 2gm டிவைட் பை ஆர். என்னது? 2gm டிவைட் பை ஆர். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா என்னுடைய எஸ்கேப்பிங் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. எஸ்கேப் ஸ்பீடுனா என்னப்பா? என்னுடைய விடுபடு வேகத்தோட ஃபார்முலா இதுதான். இதுதான் என்னுடைய விடுபடு வேகத்துக்கான ஃபார்முலா. சொல்யூஷன் புரியுது? இதுதான் என்னுடைய விடுபடு வேகத்துக்கான ஃபார்முலா. இப்போ என்ன பண்ண தெரியுமா? இந்த இதை நான் அப்படியே எடுத்துக்கப்பா. VE = 2gm டிவைட் பை ஆருக்கு மேலேயும் கீழே நான் 6ஆல பெருக்க போறேன். மேலேயும் கீழே என்ன பண்ண போறேன்? 6ஆல பெருக்க போறேன். சரியா? ஓகே, பெருக்கலாமா? ஓகே, 2gm/r² அப்படின்றது என்னது? gm/r² அப்படின்றது என்னது? கரெக்டா நான் சொல்றது என்னன்ட்டு? gm/r² என்பது என்ன? யாருப்பா சொல்றது? gm/r² அப்படின்னா என்ன? சொல்லு பார்க்கலாம் டக்குன்னு. gm/r² என்ன? டக்குன்னு சொல்லு பார்க்கலாம். டக்குன்னு சொல்லு. ஸோ gm/r² அப்படின்றது என்னப்பா? அப்படின்னா ஒன்றும் இல்லடா, அது புவியீர்ப்பு முடுக்கம்னு சொல்லுவோமா? ஆமா தானே? புவியீர்ப்பு முடுக்கம் என்னது? புவியீர்ப்பு முடுக்கம். ஸோ லைவ் கிளாஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் நான் மாதிரி கேட்டிருந்தேன். புவியீர்ப்பு முடுக்கம் இருக்கு இல்லையா? அப்போ புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு என்னது? புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு என்னன்னா gm/r² தான். அப்படின்னா என்னது? ஸ்மால் g கிராவிடேஷன் ஆக்சிலரேஷனா? ஓகே, அப்போ எஸ்கேப் ஸ்பீட் என்னன்னு சொல்லலாம்? √2gr சொல்லலாம். 2gr சொல்லலாம். இது வந்து பண்ண இன்னொரு ஃபார்முலா. இது என்னது? ஸோ இன்னொரு ஃபார்முலா. சரியா? அப்போ இது அடர்த்தியை பொறுத்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் டீசெண்டாக கொடுக்கணும் விரும்புகிறேன். அது என்னன்னு தெரியல. இப்போ வந்து என்ன தான் அந்த டீசெண்டாக கொடுக்க விரும்புறதெல்லாம். ஓகே, இப்போ வந்து என்ன தான் அந்த டீசெண்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாலாம் எப்படி இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி தான் தோணும். இப்போ ஏதோ அந்த ஒரு எண்ணம் தோணி நான் பண்ணிட்டு இருக்கேன். பர்ஃபெக்டாக கொடுத்தா பர்ஃபெக்டாக கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தோணுது. சரியா? ஓகேப்பா. ஓகே, சரியா? அப்போ இதை வந்து அடர்த்தியில் சொல்லணும்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடர்த்தியில் நான் குறிப்பிடுறேன். இதை என்ன பண்ணேன்? நான் அடர்த்தியில் குறிப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க. அடர்த்தி ஏதாச்சும் குறிப்பிடுறேன். அடர்த்தியில் நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா, அடர்த்தியில் குறிப்பிட்டா என்ன ஆகும்? அடர்த்தியில் குறிப்பிடுறேன். ஓகே, அடர்த்தியில் குறிப்பிட்டா வந்து பார்த்தா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி. சரி, அடர்த்தியில் குறிப்பிட்டா அப்படின்னா என்னோட எஸ்கேப் ஸ்பீட் VE = நான் டெரிவேஷன்லாம் போட்டு கட்டின விரும்பல. ஓகே, 8g πr³ πr² டிவைட் பை πr² டிவைட் பை 3 × ρ அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுதான் அது என்னுடைய அடர்த்தியில குறிப்பிடும் போது என்னுடைய எஸ்கேப் ஸ்பீட் இதுதான். சொல்யூஷன் தான். ஏதாவது அடர்த்தியில வந்து குறிப்பிட்டேன்னா இதுதான் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ கொஷின்ஸ் போலாமா? கொஷின் என்ன கொஷின்னா, கொஷின் பார்த்து முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல கேட்டுக்கோ. இப்போ V ஆனது, சரியா? இப்போ என்னுடைய ஆரம்ப வேகமும் இந்த இதுவும் சமமாச்சுன்னா, என்னுடைய எஸ்கேப் ஸ்பீடும் சமமாச்சு. ஆரம்ப வேகமும் என்னோட எஸ்கேப் ஸ்பீடும் சமமாச்சுன்னா தொலைவு எப்படி இருக்கு தெரியுமா? தொலைவு வந்து பார்த்தோன்னா எதுக்கு சமமாக இருக்குன்னா இன்ஃபினிட்டி தொலைவுக்கு சமமாக இருக்கும். சரியா? அதே வந்து என்னுடைய எஸ்கேப் ஸ்பீடை விட என்னுடைய அப்போ ஆரம்ப வேகம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது எதுக்கு சமமாக இருக்குன்னா இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பீட்னா தமிழில் வந்து பார்த்தா அதுக்கு புக்கில் ஒழுங்காக கொடுக்கல. ஓகே, ஸோ அதனால் என்ன ஞாபகம் வச்சுக்கிறேன்? இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பின்னு வச்சுக்கோ. என்ன ஞாபகம் வச்சுக்கோ? இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பின்னு ஞாபகம் வச்சுக்கோ. புக்கில் வந்து போனால் ஒழுங்காக கொடுக்கல. இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பீடு
தமிழ் மீடியம் புக்கில் ஒழுங்காக கொடுக்கல. தமிழ் மீடியம் புக் என்ன யூஸ் பண்ணீங்கன்னா நான் என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக ஓகே நான் என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக ஸ்டேட் போர்ட் புக்கை யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே அப்போது இந்த வி வந்து வி என்ன எஸ்கேப் ஸ்பீடு. ஓகே இந்த ஆரம்பத்தை விட எஸ்கேப் ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்ப்பா உயரம் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படியே நின்றுட்டு இருக்கும். உயரம் என்ன ஆயிருக்கும். ஸோ லாக் ஆகிட்டு இருக்கும். ஹெச் வில் பி லாக். ஓகே இதை மட்டும் இங்கிலீஷில் தெரிஞ்சிச்சுக்கோ. இதை மட்டும் என்ன பண்ணிக்கோ இங்கிலீஷில் தெரிஞ்சிச்சுக்கோ. ஓகேவா ஓகே சரியா. அப்போது இந்த விடுபடு வேகம் இருக்குல்ல, இந்த விடுபடு வேகம் வந்து பார்த்தோன்னா நான் எரியக்கூடிய கோணத்தை வந்து போனால் பொறுத்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் எனக்கு தோணுது. ஓகே பொறுத்து இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. சரியா. இந்த எஸ்கேப் ஸ்பீடு வந்து பண்ணால் எங்கேருந்து எட்டா என்ன எந்த கோணத்தை இப்படி தூக்கி போட்டா என்ன, இல்லை நான் இப்படி தூக்கி போட்டா இல்லைன்னா என்ன, நான் எந்த டிகிரி எடுத்தாலுமே அதுக்கு ஒரு மினிமம் ஸ்பீட், அதாவது அது இன்ஃபினிட் தொலைவுக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு இது இருந்தால் போதும். சரி இன்ஃபினிட் தொலைவுக்கு போனால் போதும். அது கோணத்தை பொறுத்து டிபெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. சரியா. அப்போ இங்கே என்ன எழுதிக்கிற இங்கே எழுதிக்கலாமா இல்லை இங்கே எழுதலாமா? சரி இங்கே எழுதிக்கலாம். நோட் அதாவது குறிப்பு. என்ன குறிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க. என்ன குறிப்புப்பா இந்த விடுபடு வேகம் இருக்கு இல்லையா, விடுபடு வேகமானது ஓகே இந்த விடுபடு வேகமானது எதை பொறுத்து அமையறதில்ல, கோணத்தை பொறுத்து அமைவது கிடையாது. விடுபடு வேகமானது கோணத்தை பொறுத்து அமைவதில்லை. எதை பொறுத்து அமைவதில்லைப்பா, கோணத்தை பொறுத்து அமைவதில்லை. சரியா. நீங்கள் ஒரு வேளை வந்து என்னோட நோட்ஸை பார்த்து படிக்கிறவங்க ஒரு சிலர் இருக்கலாம். சரியா. ஒரு சிலர் என்ன பண்ணலாம், என்னோட நோட்ஸை பார்த்து படிக்கிறவங்களும் இருக்கலாம். அப்படின்ட்டு எனக்கு இந்த ஒரு 2-3 லெசனுக்கு முன்னாடி தான் தோணுச்சு. சரியா. அதனால் வந்து என்ன பண்ணேன்னா நோட்ஸை நான் வந்து சரி கொடுக்குறோம்டா பர்ஃபெக்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்றா வந்து பார்த்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சரியா. இதெல்லாம் என்ன பண்ணுறேன், ஸோ கொஞ்சம் தெளிவாக படிக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லைப்பா. ஓகே அடுத்து என்னன்னா கொஷின் போகலாமா. என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, புவியினுடைய விடுபடு வேகம் v மற்றும் மற்றொரு கோள் புவியின் ஆழத்தை விட 16 மடங்கு அதிகம். என்னது ஆறு வந்து பார்த்தா என்னது இன்னொரு கோள் இருக்குது, அது வந்து பண்ண எத்தனை புவியின் ஆழத்தை விட 16 மடங்கு அதிகமாக மாறுதுன்னு சொல்லிட்டான். ஓகே அவற்றுக்கு நிறைக்கு 9 மடங்கு உள்ளது. சரியா. நிறை வந்து என்னவா மாறுது, ஸோ 9 m மாறுது, 9 m மாறுது. எனில் அவற்றின் விடுபடு வேகம் என்பது என்ன. விடுபடு வேகத்துக்கான ஃபார்முலா என்னது, விடுபடு வேகம் v = ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gm அத்தனை 2gm டிவைடட் பை r ஸ்கொயர், 2gm டிவைடட் பை r ஸ்கொயரா, r வெறும் 2gm டிவைடட் பை r. ஓகே அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g அப்படியே வச்சுக்கினேன். இந்த m இந்த எத்தனை மாறுது, ஸோ 9m மாறுது. ஓகே 9m ஓகே 9m மாறுது. இந்த ஆரம் எத்தனையா மாறுது, 16 மடங்காக மாறுது. இது எத்தனையா மாறுது, 16 மடங்காக மாறுது. ஓகே 16 ஆறாக மாறுது. சரியா. அப்போது இந்த 9ஐயும் 16ஐயும் ஸ்கொயருக்கு வெளியே எத்தனை என்ன ஆகும், ஸ்கொயருக்கு வெளியே எத்தனை என்ன ஆகும்ப்பா, என்ன ஆகும் சொல்லு பார்க்கலாம். 3/4 என்னது வரும், 2gm ரைட், 2gm டிவைடட் பை ஆர்னு வருமா, கரெக்டா. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம், அப்போ என்னது v டேஷ், அப்போ இது என்னது நார்மல் v. சரியா. அப்போ ve டேஷ் = 3/4 ve 3/4 ve. சரியா ரைட்டா. ஓகே இதை வந்து பண்ணால் இன்னும் உனக்கு டேரெக்டாக இன்னும் உனக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன் பாரு. ஸோ எஸ்கேப் ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அது மாஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆரா, ரைட்டா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ் டிவைடட் பை ஆர். சரியா. அப்போ VE = என்னது, VE = m எத்தனை டைம் அதிகமாகுது, 9 டைமு. 9 டைம் அதிகமாகுது. அப்போ R எத்தனை டைம் அதிகமாகுது, R எத்தனை டைம் அதிகமாகுது, R எத்தனை டைம் அதிகமாகுது, 16 டைம் அதிகமாகுதா. அப்போ 3/4 VE. VE டேஷ் = 3/4 VE. இவ்வளோதான் ஆன்சர். ஓகே இவ்வளோதான் ஆன்சர். ஓகே நீ அந்த சும்மா ரேஷியோ அந்த பேசிக் மேக்ஸ் பார்த்துருந்தானா உனக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு இதை சால்வ் பண்ணுறது நிஜமாலுமே சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும்டா தம்பி. ஓகே ரொம்ப நிஜமாலுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா. அடுத்த கொஷின் பாரு. அடுத்த கொஷின் புவியின் பரப்பிலிருந்து அவற்றின் விடுபடு வேகம் v. ஓகே அவற்றின் விடுபடு வேகம் v எனில் மேலும் மற்றொரு கோளின் அடர்த்தி புவியின் அடர்த்திக்கு சமமாகவும் புவியை விட 4 மடங்கு ஆழம் அதிகமாகவும் உள்ளது. புவியை விட எத்தனை 4 மடங்கு ஆழம் அதிகமாக உள்ளது எனில் புதிய கோளின் விடுபடு வேகம் என்ன. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி. சரி அதாவது என்னது அடர்த்தியை வச்சு குறிப்பிடும் போது என்ன சொன்னேன், 8g πr². அதானே 8g
பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 3 இன்ட்டு ரோன்னு சொல்லி சொன்னேன். இது நார்மல், இது வந்து இது நார்மல். சரியா? அப்போ விஇ டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்னது? விஇ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 8g பை ஆர் வந்து எத்தனை டைம் மாறுது? 4 மடங்கு மாறுதாமா? அப்போ என்னது? 4r the whole cube. 4r the whole cube. கரெக்டா? சாரி, இது ஆர் ஸ்கொயர் தான், இது ஆர் ஸ்கொயர், இது ஆர் ஸ்கொயர். சரியா? அப்போ 4r ஸ்கொயர் டிவைட் பை 4r ஸ்கொயர் டிவைட் பை என்னது? 3 இன்ட்டு ரோவா, 3 இன்ட்டு ரோவா, ரைட்? இப்போ பாரு, இதை உனக்கு ஷார்ட்டாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் பாரு. சால்வ் பண்ண சொல்லி கொடுத்தா விஇ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆரா. இந்த ஆர் ஸ்கொயர் வெளியே வந்துச்சுன்னா ஆரா, ஆமாவா? அப்போ வி இப்போ ஆர் எத்தனை டைம் அதிகமாகுதோ, ஆர் வந்து 4 டைம் அதிகமாச்சுன்னா இது எத்தனை டைம் அதிகமாகும்ப்பா? 4 டைம் அதிகமாகும். அப்போ விஇ டேஷ் இஸ் ஈக்குவல் என்னது? 4 டைம்ஸ் ஆஃப் விஇ. அவ்வளோதான் ஆன்சர், அவ்வளோதான் ஆன்சர். சும்மா அப்படியே ரெண்டு நீ பார்த்த உடனே செகண்ட் டக்குன்னு சால்வ் பண்ணலாம். உனக்கு ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா போதும், அந்த டைமில் நீ செகண்டில் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அப்போ இதை பொதுவாக வந்து வெளியேற்றம்னா என்ன ஆகும்? இதை பொதுவாக ஆர் ஸ்கொயர் உள்ள விட்டு வெளியே 4 மட்டும் வருமா? கரெக்டா? 4r ஸ்கொயர். கரெக்டா? அப்போ நாங்கள் எவ்வளோ? 16r ஸ்கொயர் வரும். 16க்கு வெளியே காமனாக வெளியே போச்சுன்னா எவ்வளோ? 4ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த ஆர் ஸ்கொயர் உள்ளே விட்டோம்னா முடிஞ்சிச்சு. சொல்யூஷன் புரியுதா? இவ்வளோதான்டா, வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் சும்மா டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனாலிட்டி ரிலேஷனை வச்சு நீ முடிச்சிடலாம். ஓகே? அப்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு, ஏ இந்த பொருளின் விடுபடு வேகம், ஏ இந்த பொருளினுடைய விடுபடு வேகம் எவ்வளோன்னு சொல்லிட்டா 12 km/s. மேலும் பி என்ற பொருளின் அடர்த்தி 4 மடங்கு, ஓகே, மற்றும் ஆரம் பாதியாக குறைகிறது. ஓகே, அடர்த்தி என்ன ஆகுது? அடர்த்தி வந்து பண்ணால் 4 ரோவாக மாறுது. ஆரம் வந்து பண்ணானது, ஆரம் வந்து r/2 மாறுது அப்படின்னா, சரியா? பியினுடைய விடுபடு வேகம் என்னன்னு கேட்டுருக்கோம். ஒன்றும் இல்லைடா, விஇ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டியா, ரைட்? அதானே? ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி இன்ட்டு ஆர் ஸ்கொயர். கரெக்டாக? அதானடா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் இன்ட்டு டென்சிட்டி தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ விஇ இஸ் ஈக்குவல் டு என்னது? விஇ இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டியோட வேல்யூ என்னது? 4ρ. சரியா? 4d. அப்புறமா ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்னது? r/2 த ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? r/2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன வரும்ப்பா? ஆன்சர் என்ன வரும்ப்பாரு? 4ρ இன்ட்டு r/4 வரும். r ஸ்கொயர் பை 4. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? v இஸ் ஈக்குவல் டு சேம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அப்போ இதுவும் நியூவும் இதுவும் பழசும் சேமாக இருக்கா? பழசு சேமாக இருக்கா? அப்போ என்ன வரும் பாரு? அப்போ என்ன வரும்? புதுசாக கிடைச்சிருக்குதோ சேம் அதே 12 km/s தான். சேம் அதே 12 km/s அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். சரியா? அவ்வளோதான்டா தம்பி, அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். கிளியரா? கிளியரா, கிளியரா, கிளியரா? எஸ், ஐ திங்க் கிளியர். ஓகே, ஸோ கிளியர் இப்போ நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்தது, புவியின் பரப்பளவை பொறுத்து விடுபடு வேகம் 11.2 km/s. மேலும் அதே பொருளானது புவியை விட்டு வெளியேறும் போது அதன் வேகம் 22.4 km/s எனில் அதே பொருளானது முடிவில்லா தொலைவுக்கு செல்லும் போது மையத்திலிருந்து எவ்வளோன்னு கேட்கலாம். மையத்திலிருந்து எவ்வளோன்னு கேட்கலாம். சரியா? அப்போ இதோட எஸ்கேப் ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? எஸ்கேப் ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 11.2 km/s. அதே வந்து புவியை விட்டு வெளியேறும் போது, வெளியேறும் போது 2 times ஆஃப் எஸ்கேப் ஸ்பீடா இது என்னது? 2 times ஆஃப் எஸ்கேப் ஸ்பீடு. கரெக்டாக இருக்குதா? ஓகே, அப்போ புவியை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இது பூமி இங்கே இருக்குது. சரியா? பூமி வந்து இங்கே இருக்குது. இது புவியை விட்டு வெளியேறும் போது, சரியா? குறைந்தபட்சம் இது. ஓகே, ஆரம்பத்தில் வந்து பார்த்தா என்னது? எஸ்கேப் ஸ்பீடு வந்து பண்ணால் எவ்வளோ? பரப்பளவை பொறுத்து விடுபடு வேகம். இங்கே இருக்கும்போது அதோட விடுபடு வேகம் எவ்வளோ சொல்லிட்டான்? 11.2ன்னு சொல்லிட்டான். சரியா? இங்கே போனதுக்கப்புறம் அதோட விடுபடு வேகம் என்னது? என்ன ஆகுது? இங்கே போனதுக்கப்புறம் புவியை விட்டு வெளியேறப்ப எவ்வளோ மாறுது? 22.4 km/s மாறுது. ஓகே, அப்போ இங்கே பாரு, சொல்யூஷன் புரியுது? அப்போ இங்கே பாரு, ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே விஇ ஸ்கொயர், இங்கே 2. ஓகே, அப்போ இதுக்கு வந்து பண்ணானது ஒரு ஏக்காற்றலும் ஒரு நிலையாற்றலும் இருக்குமா? ரைட்? இங்கே இதுக்கு வந்து என்ன இருக்கும்? ஒரு ஏக்காற்றலும், கரெக்டாக தான் சொல்கிறேன் நான். ஓகே, ஒரு ஏக்காற்றலும் நிலையாற்றலும் இருக்கும். சரியா? அப்போ என்னது? ஸோ ½ × m இன்ட்டு, கரெக்டாக? ½ × m இன்ட்டு 2 times ஆஃப் என்னென்னு வரும்? v the whole square சமம். ஓகே, ஹோல் ஸ்கொயர் ஒரு நிலையாற்றல் இருக்கும். அப்போ நான் நிலையாற்றல் மைனஸ் gmm டிவைட் பை ஆர்னு இருக்கும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 0 + 1/2 mve the whole square. mve the whole square. இதை நான் இப்படியே வச்சுக்க, ஒரு டெரிவேஷன் மாதிரி தான் வரும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ இது என்ன எப்படி எடுத்துக்கன்னு பார்த்துக்கோ. இது எப்படி எடுத்துக்கன்னு பார்த்துக்கோ. 2m ve ஸ்கொயர், 2m ve ஸ்கொயர்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, ve ஸ்கொயர்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ரைட்டா? பிகாஸ் இது ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும்? இது ஸ்கொயர் பண்ணோம்னா 4 ஆகும். ஸோ அதனால் வந்து இது கேன்சல் ஆகி 2 வருமா? 2m ve ஸ்கொயர் மைனஸ்
மைனஸ் ரைட்டு GMM divided by R GMM divided by R is equal to okay 1/2 M into VE ஸ்கொயரா M into என்ன வச்சுக்கிறேன் VE ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த VEயோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். VE ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும் 2M into சரியா இங்கே பாரு இது ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது சரியா இது வந்து என்னது ஸோ ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது எந்த ஃபார்முலாடா இது வந்து பண்ண என்னது 2GM divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2GM divided by R அப்போ அதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 2GM by R தான் வரும். அப்போ 2M into 2GM by R minus of GMM MM divided by R is equal to 1/2 M into சேம் அதே தான் வரும் அது 2GM divided by R 2GM divided by R மட்டும்தான் வரும். கரெக்டா கரெக்டா ஓகே ரைட். இங்கே ஒரு மாதம் இருக்குது இந்த மாதம் ஆயிடும் காலி ஆகிடும் இந்த மாதம் ஆகிடும் காலி ஆகிடுமா. அப்போ இங்கே என்ன ஆகும் பாரு 4GM divided by 4GM divided by R minus GM divided by ரைட் R is equal to என்ன போதும் is equal to GM divided by R is equal to GM divided by Rன்னு சொல்லிட்டு வருமா வராதா எஸ் வருமா வராதடா. ஓகே இதை நான் வந்து இதை கன்வெர்ட் நான் பண்ணலடா இதை நான் கன்வெர்ட் பண்ணல கைனடிக் எனர்ஜி ஜஸ்ட் V ஸ்கொயர்னே வச்சுக்கேன் இதெல்லாம் வச்சுக்கேன் V ஸ்கொயர்னே வச்சுக்கேன் நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணல. ஓகே அப்போ அது 1/2 V ஸ்கொயர்னு சொல்லிட்டு இப்படி இருக்குமா அப்போ ஆஃப் V ஸ்கொயர் is equal to என்னன்னு வரும்ப்பா 3GM by Rன்னு சொல்லிட்டு வருமா 3GM by Rன்னு வரும். அப்போ V is equal to எவ்வளோ V is equal to what 6GM by R ஓகே ஹோல் ஸ்கொயர் ஆஃப் 6GM by R அப்படின்னு சொல்லிட்டு வருமா ரைட். ஓகே 6GM by Rன்னு வருமா. அப்போ V is equal to இது எப்படி பிரிச்சதான்னு பார்த்துக்கோ √3 into என்னது 2GM by Rன்னு சொல்லிட்டு இருக்கேன் 2GM by Rன்றது எஸ்கேப் ஸ்பீடு. அப்போ √3 into அதானே √3 into இதோட வேல்யூ எவ்வளோப்பா 11.2 எவ்வளோ 11.2 இதுதான் வந்து என்னோட ஆன்சர் இதுதான் அது என்னோட ஆன்சர். இந்த கொஷின் எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கொஷின் வந்து பண்ணால் நீட் 2010 கேட்ட கொஷின் நீட்டு 2010 கேட்ட கொஷின். உனக்கு வந்து பார்த்தா நான் எடுத்துகிட்டு வந்துருக்குது வந்து JE மெயின்ஸ் PYQs தென் வந்து நீட் PYQs ப்ளஸ் அடிஷ்னல் டூ ஒரு சில புக்ஸ்லேருந்து நான் ரெஃபர் பண்ண கொஷின்ஸும் வந்து பண்ண இருக்குது. ஓகே ஒரு சில புக்ஸ்லேருந்து நான் ரெஃபர் பண்ண கொஷின்ஸும் கூட இதில் இருக்குது சரியா ஓகேவா. ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தா துணைக்கோள்னது அதுக்கடுத்து என்னடா துணைக்கோள் இயக்கம் அதுக்கடுத்து என்ன பார்க்க போனா துணைக்கோள் இயக்கம் சரியா. துணைக்கோள் இயக்கம் அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக கூட சரியா. துணைக்கோள் இயக்கம்ன்றது என்னன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கும் கூட சரியா. துணைக்கோள் இயக்கம் சரி ஓகே துணைக்கோள் இயக்கம்னா என்னன்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயிலாக சொல்லிட்டா வா அந்த டயக்ராம் பக்கம் போகலாமா வாடா. ஓகே இது அங்கே எங்கேயோ போனதை பற்றி எங்கேயோ தூக்கின்னு வந்து இங்கே வச்சுட்டேன் இது ஃபோர்ஸ் வேறு இங்கே காட்டுது நோ இஷ்யூஸ். இப்போ என்ன பண்ணேன் இதை மேலே தூக்கி இதை கொஞ்சம் தூரமாக தூக்கி போடும்போது என்ன ஆகுது ஸோ போகுதா ஸோ இங்கேருந்து என்ன பண்ணால் இப்படி விடுதேன் என்ன பண்ணால் இந்த டைரெக்ஷனில் விடும்போது என்ன ஆகுது பாரு இட்ஸ் ரொட்டேட்டிங் இது என்ன ஆகுது ஸோ ரொட்டேட் ஆகுதா. நான் இது கூட அப்படியே நிலாவையும் சேர்த்து இப்படி விட்டேன் நிலா என்ன ஆகுது பாரு பூமியை சுற்றுதா நிலா வந்து என்ன பண்ணுது பூமியை சுற்றுதா இப்படி விடலாம் ரைட். நிலா என்ன பண்ணுது ஸோ சேம் அப்படியே ரெண்டு சேர்ந்து சுற்றுதா பாரு தூரமாக போகும்போது கிட்ட வந்து இது ஒரு குவியத்தை வச்சு சுற்றுதா ரைட். ஓகே இந்த மோஷன் பேர் தான் சரி. இப்போ இந்த மோஷனுக்கு இதுலையே இந்த பால் எப்படி இப்போ இந்த ஆப்பிள் வந்து எப்படி சுற்றுதோ அது அந்த மோஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சேட்டிலைட் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மோஷன் சொல்லுவோம்ப்பா சேட்டிலைட் மோஷன் அதாவது துணைக்கோள் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம்டா தம்பி ஓகேவா. நான் சொல்ற விஷயம் புரியுதா என்னன்ட்டு அப்போ இது வந்து சேட்டலைட் மோஷன் இருக்குன்னா ஒரு குறைந்தபட்ச வேகம் வேணும் ஒரு வேகம் வந்து பண்ணா ஒரு சின்ன தமுத்து ரொம்ப வேகமா போட்டோம்னா என்ன ஆயிடும் ரொம்ப வேகமா போட்டோம்னா அது எஸ்கேப் ஸ்பீட் ஆயிடும் ஓகேவா எஸ்கேப் ஸ்பீட் ஆயிடும். ஓகே இது என்ன பண்ணும் கொஞ்சம் தமுத்துன்னு வேகத்துல இப்படி சும்மா சொல்லிட்டு விட்டா அங்க எங்கேயோ ஓடி போயிடுச்சு லைட்டா சரியா. லைட்டா பண்ணும்போது பாரு என்ன ஆகுது ஒரு சுற்று இயக்கத்தை மேற்கொள்ளுதா. இந்த சுற்று இயக்கம் பேர் தான் இயக்கத்துக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்ப்பா என்ன சொல்லுவோம் இந்த சுற்று இயக்கத்துக்கு பேரு சேட்டிலைட் மோஷன் ஆனது துணைக்கோள் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன இயக்கம் சொல்லுவோம் துணைக்கோள் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதா
புரியுதா எப்படி சுத்துதுன்ட்டு? ஓகே, அப்போ இது நடுவில் இருக்க ஃபோர்ஸ் எப்படி இருக்குது பாரு, சென்டர் நடுவில் தான் நோக்கி ஆக்ட் ஆகுது. ஏன்னா இது சென்டரில் தான் ஆக்ட் ஆகுது, புவியினுடைய மையத்தில் நோக்கி சுத்துதா? அப்போ இதுக்கு என்ன இருக்குது, ஒரு மைய நோக்கு விசை ஒன்று இருக்கா? இதுக்கு என்ன இருக்கு, மைய நோக்கு விசை ஒன்று இருக்கா? ரைட்டா? இங்க பாரு. போச்சு போ, இது சும்மா இது பண்ணாவே இந்த பக்கம் வந்தது. ஓகே ரைட்டு, சரியா? அப்போ இங்க பாரு, இதுக்கும் நடுவில், சரியா? இங்க பாரு, இது வந்து புவியினுடைய ஆழமா, அப்போ இந்த புவியின் ஆழத்துக்கும் இது சுத்தத்துக்கு நடுவில் எனக்கு ஒரு உயரம் ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ் இருக்காச்சு, ஒரு உயரம் ஒன்று இருக்குது, சரியா? அப்போ ஓகே விடு, இது போதும், புரிஞ்சிக்கிறதுக்காக இதை நான் சொன்னேன், சரியா? இதை என்ன பண்ணேன், நான் புரிஞ்சிக்கிறதுக்காக இதை நான் வந்து சொன்னப்போ, ஓகேவா? இப்போ என்ன இருக்குது, ஸோ இது வந்து பூமி வந்து பண்ணானது இந்த மாதிரி இருக்குது, பூமி வந்து என்ன இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கேன். ரைட் ஓகே. இந்த பூமியை சுற்றி என்ன பண்ணும், ஒரு துணைக்கோள் வந்து பண்ணால் சுத்துமா? இந்த பூமியோடைய பூமியை சுற்றி என்ன பண்ணும், ஒரு துணைக்கோள் வந்து சுத்தும். ஒரு துணைக்கோள் என்ன பண்ணும், சுத்தும். கரெக்டாக வரல, ஓகே நோ இஷ்யூஸ், சரியா? இந்த பூமியை சுற்றி என்ன பண்ணும், ஒரு துணைக்கோள் வந்து என்ன பண்ணும், ஸோ சுற்றிட்டு இருக்கும். ஒரு துணைக்கோள் என்ன பண்ணும், சேட்டலைட் வந்து சுற்றும், சரியா? அப்போ அந்த சேட்டலைட்டுக்கு என்ன இருக்குது, ஒரு திசை வேகம் இருக்குது, அந்த திசை வேகத்தை நான் V0ன்னு எடுத்துக்கிறேன், சரியா? ஓகே, அப்போ இதுக்கும் இந்த புவியினுடைய மையத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தொலைவு என்னவா இருக்கும், ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ். இந்த ஸ்மால் ஆர் அப்படின்றது என்னன்னா, புவியின் ஆரம் பிளஸ் உயரம் h, r பிளஸ் h தான் அது ஸ்மால் ஆர், சரியா? ஓகே, சொல்யூஷன் புரியுதாப்பா? ரைட்டு. அப்போ இதுக்கு நடுவில் என்ன இருக்குது, ஒரு மைய நோக்கு விசை ஒன்று செயல்படுதுன்னு சொன்னா, என்ன செயல்படுதுன்னு சொன்னேன், மைய நோக்கு விசைன்னு செயல்படுதுன்னு சொன்னா. அப்போ இதுக்கு வந்து பண்ணா இதுக்கும் நடுவில் ஒரு புவியீர்ப்பு, இந்த பூமிக்கும் துணைக்கோளுக்கும் நடுவில் என்ன ஆகும், ஒரு புவியீர்ப்பு விசை செயல்படும். அந்த புவியீர்ப்பு விசை சமம் என்னன்னு சொல்லலாம்னா, புவியீர்ப்பு விசை வந்து என்னது, ஸோ GM நிறை என்னது, ஸோ இந்த நிறை என்னது, மாஸ் ஆஃப் எர்த் இன்ட்டு மாஸ் ஆஃப் சேட்டலைட் டிவைடட் பை ஆர் ஸ்கொயரா? ஆர் ஸ்கொயர் என்ன, ஆர் ஸ்கொயர் வரணும், ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வரணும், சரியா? ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரணும், சரியா? ஓகே, அப்போ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அப்போ மைய நோக்கு விசை அப்படின்றது என்னது, மைய நோக்கு விசை என்பது என்னப்பா, மைய நோக்கு விசை என்பது என்னது, mv0 ஸ்கொயர் ஆரா, mv0 ஸ்கொயர் ஆர். ஓகே, அப்போ இது என்ன பண்ணணும், ஒரு குறைந்தபட்சம் இதை நான் இப்படி மேலே தூக்கி விட்டேன்னா என்ன பண்ணும், ஒரு குறைந்தபட்ச வேகம் வேணும். அப்போ இது ரெண்டுத்தையும் நான் சமன் செய்யலாமா? எப்படி, mv square v square divided by r is equal to okay gmm divided by r square எடுத்துக்கலாமா? அப்போ இதுவும் காலி ஆயிடும். அப்போ எனக்கு v square தான் வேணும், ரைட்டா? கரெக்டா? எனக்கு v square தான் வேணும். அப்போ இந்த மாஸ் காலி ஆயிடும். அப்போ என்னடா ஆன்சர் வரும், அப்போ என்ன ஆன்சர் வரும் பாரு, எனக்கு v is equal to குறைந்தபட்ச வேகம் v is equal to இங்கே கொஞ்சம் சின்னதாகவே எழுதிக்கலாம். ஓகே, எப்படி, mv0 square divided by r is equal to GM divided by r square. இதுவும் காலி, இதுவும் காலி. அப்போ v is equal to என்னன்னு போதும், v is equal to square root of GM by r, சரியா? இதுதான் அது துணைக்கோளினுடைய திசை வேகம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வச்சுக்கோங்க, சுற்று இயக்க வேகம்னு சொல்லுவாங்க. இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, சுற்று இயக்க வேகம், ஆர்பிட்டால் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பீட் என்னன்னு சொல்லலாம், ஆர்பிட்டால் ஸ்பீட். அதாவது வந்து துணைக்கோள் வந்து போனால் ஒரு ரவுண்டை சுற்றி வரணும்னா ஒரு வேகம் தேவைப்படும். அந்த வேகம் தான் வந்து பார்த்தோன்னா என்ன வேகம்னா, சுற்று இயக்க வேகம் சொல்லுவாங்க. அதாவது ஆர்பிட்டால் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேகம் சொல்லுவாங்க, சுற்று இயக்க வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்று இயக்க வேகம் சொல்லுவாங்க. புரிஞ்சாப்பா? கிளியரா புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, ஓகேப்பா. அப்போ இது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணதுமா, இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் இன்னும், ஓகே சரியா? அப்போ இதை வந்து பண்ணால் இதோட இதை நான் எஸ்கேப் ஸ்பீடு கால்குலேட் பண்ண அப்படின்னா, எஸ்கேப் ஸ்பீடு ஈக்குவல் என்ன இருப்பா, எஸ்கேப் ஸ்பீடு ஈக்குவல் டு √2 × V0ன்னு சொல்லலாம். இது கூட ஒரு √2 ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைச்சிருப்பா, எனக்கு எஸ்கேப் ஸ்பீடு கிடைச்சிடும். அப்போ இங்கே அது 1.41 V0 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இது வந்து பார்த்தா எஸ்கேப் ஸ்பீடை விட, ஓகே அதாவது விடுபடு வேகத்தை விட இந்த வேகம் வந்து அது சுற்றி இயக்க வேகத்தை விட விடுபடு வேகம் என்பது எப்படி இருக்குன்னா, எனக்கு 41% அதிகமாக இருக்கும், சரியா? விடுபடு வேகத்தை விட என்னோட எஸ்கேப் எனக்கு லோட சுற்றி இயக்க வேகத்தை விட விடுபடு வேகம் வந்து எத்தனை அதிகமாக இருக்குது, 41% வந்து பண்ணால் அதிகமாக இருக்கும். எத்தனை சதவீதம் அதிகமாக இருக்கும், 41% அதிகமாக இருக்கும்னு சொல்கிறேன். ஓகேவா? சரிப்பா. அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா என்னது, ஆற்றல். ஓகே, எதில், ஸோ துணைக்கோள்களினுடைய ஆற்றல் தான் பார்க்க போகிறோம். துணைக்கோள்களின் ஆற்றல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா, என்னென்ன ஆற்றல் இருக்குன்னு, துணைக்கோள்களினுடைய ஆற்றல் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா?
ஓகே, துணைக்கோள்களினுடைய ஆற்றல் என்னென்னு பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய இயக்க ஆற்றல். முதல்ல வந்து என்னது, துணைக்கோளினுடைய இயக்க ஆற்றலை பற்றி தான் பார்க்கப்பா. சரியா? ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்ன ஆற்றல்? இயக்க இயக்க ஆற்றல். சரி, இதில் இருக்கக்கூடிய இயக்க ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் என்ன ஃபார்முலா? கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் எம் வி நாட் ஸ்கொயரா, ஆஃப் எம் வி நாட் ஸ்கொயர்னு சொல்லலாமா? ரைட்டா? சரியா? அப்போ இங்கே பாரு 1/2 நிறைய இன்ட்டு வி நாட்டோட மதிப்பு எவ்வளோ? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன்ப்பா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஎம் டிவைடட் பை ஆர்னு சொல்லலாமா? ஜிஎம் டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாமா? ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்போ இதை ஸ்கொயர் பண்ண ஆகும் ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு ஓகே எம் இன்ட்டு ஜிஎம் டிவைடட் பை ஆர்னு வரும். ஜிஎம் டிவைடட் பை ஆர்னு சொல்லிட்டு வரும். இந்த எம்மும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. இந்த எம் வேற, ஓகே, இந்த எம் வேற. சரியா? அப்போ இதில் இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி அப்படின்றது என்னன்னா ஜிஎம் டிவைடட் பை எம் டிவைடட் பை என்னன்னு வரும், 2R சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து இதனுடைய இயக்காற்றல். இதுதான் அது இதனுடைய இயக்காற்றல். சரியா? இந்த ஆர் அப்படின்றது என்னப்பா, ஆர் அப்படின்றது ஆக்சுவலி ஸ்மாலர். இது என்னது? ஸோ ஸ்மாலர். இது என்னது? ஸ்மாலர். சரியா? ஓகே, இதுதான் வந்து பண்ணால் இதனுடைய இயக்காற்றல். என்னது? ஸோ துணைக்கோளினுடைய இயக்காற்றல் என்னது? ஜிஎம் டிவைடட் பை ஆர் அப்படின்றதானது இதோடைய இயக்காற்றல். ஓகேவா? புரிஞ்சாப்பா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இதுக்கப்புறம் நிலையாற்றலை பற்றி பேசலாம்ப்பா. இதுக்கடுத்து என்னது? நிலையாற்றல். ஓகே, அதுக்கடுத்து பேசுறது என்னது? நிலையாற்றல். ஓகேவா? நிலையாற்றல் என்னன்னு பார்க்கலாமா? நிலையாற்றல் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னது? மைனஸ் ஜிஎம் டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுதான் அது இதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஆல்ரெடி இதை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி ஒரு இடத்துல நம்ம பார்த்துட்டோம். ஆமாவா? அப்போ இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி என்னவா இருக்கும்? இதில் இருக்கக்கூடிய மொத்த ஆற்றல் அப்படின்னு என்ன இருக்கும்? மொத்த ஆற்றல் என்னப்பா, என்னுடைய மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகே, மெக்கானிக்கல் எனர்ஜினாவது எந்திர ஆற்றல். இதில் இருக்கக்கூடிய மொத்த ஆற்றல் அப்படின்றது என்னவா இருக்குன்னு பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய மொத்த ஆற்றல் என்பது என்னன்னா கைனடிக் எனர்ஜி பிளஸ் என்னன்னு சொல்லுவோம், பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோமா? ரைட்டா? கைனடிக் எனர்ஜியோட ஆன்சர், கைனடிக் எனர்ஜி என்னது? ஜிஎம் டிவைடட் பை ஆர், 2R ப்ரோ. 2R ப்ரோ. இதில் இருக்கக்கூடியது என்னப்பா, இதில் இருக்கக்கூடியது ஜிஎம் டிவைடட் பை வெறும் ஆர் தான் ப்ரோ. அப்போ ரெண்டு சேர்ந்துச்சுன்னா சாரி மைனஸ். ஓகே, இதில் ஏன்னா மைனஸ் இருக்குல்ல, ஸோ மைனஸை மறந்துட்டு பற்றியா, மைனஸ். அப்போ இதில் இருக்கக்கூடிய மொத்த ஆற்றல் என்ன ப்ரோ? மொத்த ஆற்றல் ஜிஎம் டிவைடட் பை வெறும் ஆர் தான் ப்ரோ. இதில் இருக்கக்கூடிய மொத்த ஆற்றல் இதில் இருக்கக்கூடிய மொத்த ஆற்றல் வந்து வெறும் ஜிஎம் டிவைடட் பை ஆர் தான் ப்ரோ. என்ன ஆகுது? மைனஸ் ஜிஎம் பை ஆர். சரியா? அதாவது நீ வந்து இந்த அணு அமைப்புன்னு சொல்லுவாங்க, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்பாங்க. ஒரு ஆர்பிட்டால் லெவலிருந்து இன்னொரு ஆர்பிட்டால் போகும்போது என்ன ஆகுது? ஸோ நெகட்டிவ் இங்கே வந்து பண்ணால் 13.6 இருந்துச்சுன்னா இங்கே அடுத்த ஷெல் போகும்போது வந்து எவ்வளோ இருக்குன்னா வச்சுக்கோங்க, -26 சாரி மைனஸ் எவ்வளோ இருக்குன்னா 27 பாயிண்ட் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 இன்ட்டு 220 எஸ் ஓகே 27.2 இருக்கும். அடுத்து போகும்போது அது இன்னும் மாறிட்டே போகும். அடுத்தடுத்த இது ஆற்றல் மட்டத்துக்கு போகும்போது நெகட்டிவ் வேல்யூ அதிகமாகிட்டே போகும். அப்போ இந்த சிஸ்டம் என்ன இருக்குன்னு அர்த்தம், இந்த அமைப்பு வந்து பார்த்தா பவுண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைப்பு வந்து என்னது? பவுண்டட்னா பிணைக்கப்பட்ட அமைப்பு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த அமைப்பு என்னது? ஒரு பிணைக்கப்பட்ட அமைப்புன்னு வச்சுக்கோ. சரியா? ஒரு பிணைக்கப்பட்ட அமைப்பு. சரியா? அப்போ இதுக்கு கிராஃப் எப்படி ப்ரோ வரும்? இதுக்கு கிராஃப் எப்படி வரும்? ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து பண்ணால் கிராஃப் நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு. எப்படி கிராஃப் வரும் நான் சொல்லியிருக்கேன். வா கிராஃப் இங்கே வரைஞ்சிக்கலாமா? ஓகே, இதே போதும். சரியா? இந்த சின்ன பீஸ், இந்த சின்ன தமத்தூள் எல்லாமே போதும். சரியா? ஸோ இங்கே என்னென்ன கிராஃப் வரைய போறேன்னா எனர்ஜிக்கும் ஆருக்கும் நடுவில் நான் கிராஃப் வரைய போறேன். எனர்ஜிக்கும் ஆருக்கும் நடுவில் என்ன பண்ண போறேன்? கிராஃப் வரைய போறேன். ஓகேவா? சரியா? அப்போ இங்க பாரு, கைனடிக் எனர்ஜி வந்து எனக்கு எப்படி இருக்கணும், அதாவது என்னோட இயக்காற்றல் வந்து பண்ணா எனக்கு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்னது? என்னுடைய இயக்காற்றலுடைய வரைபடம். சரியா? இது இந்த பக்கம் இப்படி போகுதுன்னு வச்சுக்கேன், இங்கேருந்து இப்படி போகுதுன்னா இது என்னது? என்னுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி U. சரியா? இதுக்கும் மேலே கோடு வந்து இதுக்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா இதான் என்னது? என்னுடைய மொத்த எனர்ஜி. இதான் என்னது? என்னுடைய மொத்த ஆற்றலுக்கு சமமாக இருக்கும். புரிஞ்சா? இதுதான் என்னோட கிராஃப். ஓகே, இதுதான் என்னது? என்னுடைய கிராஃப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அதுக்கடுத்தது என்னன்னா சுற்றுக்காலம். அதுக்கடுத்தது என்னது? துணைக்கோள்களின் சுற்றுக்காலம். டைம் பீரியட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் துணைக்கோள்களின் சுற்று காலம்.
ஓகே, பார்க்கலாமா? ஸோ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் திசைவேகம் v நாட் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம்ப்பா? v நாட் இஸ் ஈக்குவல் டு தொலைவு பை காலம் சொல்லுவோமா? அதான் நான் தொலைவு பை காலம் சொல்லுவோம், ரைட்டா? ஆமாவா? அப்போ எனக்கு காலம் t வேணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஸோ டிஸ்டன்ஸ் டிவைட் பை டிஸ்டன்ஸ், அதாவது தொலைவு டிவைட் பை என்னது v நாட்னு சொல்லலாமா? இங்கே தொலைவு அப்படின்னு என்னதுப்பா? வட்ட இயக்கத்தில் போகுது. ஸோ அப்போ தொலைவு என்னது? 2πr ஆ 2πr. ஓகே, அப்போ இதோட v நாட் மதிப்பு என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் gm டிவைட் பை ஸ்மால் ஆரா, gm டிவைட் பை ஸ்மால் ஆர்னு வருமா? ரைட்டு. ஓகே, எனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியுமா விஷயம்? ஓகே, டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் கியூப்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் தெரியும். அக்கார்டிங் டு கெப்லர் லா படி எனக்கு இது ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியும். கெப்லர் லா படி பார்த்தோன்னா என்னது? இந்த ஒரு கூட்டு எனக்கு ஒன்று தெரியும்ப்பா. ஓகேவா? இது இந்த என்னது எனக்கு ஒரு கூட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டு எனக்கு தெரியும். சரியா? அப்போ அந்த கூட்டின் படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கூட்டின் படி பார்த்தோம்னா டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியுமா சொல்லலாம்? டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4π ஸ்கொயர் 4π ஸ்கொயர் ஓகேவா? ஜிஎம் ஓகே ஜிஎம் இன்ட்டு ஆர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். ஜிஎம் இன்ட்டு ஆர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது வந்து என்னது? ஒரு முக்கியமான ஃபார்முலாவும் கூட. சரியா? இந்த 4π ஸ்கொயர் இதுதான் வந்து என்னது? அதே சமயத்தில் இதுதான் என்னது? என்னுடைய காலத்துக்கான ஃபார்முலாவும் கூட. இதுதான் என்னது? என்னுடைய சுற்று காலத்துக்கான ஃபார்முலாவும் கூட. சரியா? இந்த 4π ஸ்கொயர் ஜிஎம் இருக்குல்ல, இது வந்து பார்த்தோன்னா என்னன்னா இது ஒரு மாறிலி. ஓகே, 4π ஸ்கொயர் பை ஜிஎம் அப்படின்றது ஒரு மாறிலி மதிப்பு. அதாவது மாறவே மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். எப்படி இருந்துச்சோ அது வந்து என்ன இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ இந்த லெக்சரில் நோட்ஸ் ஏதோ பர்ஃபெக்டாக கொடுத்துருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகேவா? இங்கே ஏதோ கொஷின்ஸ் எல்லாம் பின்னாடி. ஓகே பின்னாடி கொஷின்ஸ். சாரி. பார்க்கலாமா நண்பர்களே? பார்ப்போமா? ஓகே, முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட கிராவிடேஷன் இதோட வந்து பார்த்தா கிராவிடேஷன் இதோட முடிஞ்சிருப்பா. ஓகே, டோன்ட் வரி, இதோட வந்து கிராவிடேஷன் வந்து முடிஞ்சிடும். சரியா? ஐ திங்க் நான் நடத்துனதுலேயே இது வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய லெக்சர்னு இது நான் வந்து அதான் நினைக்கிறேன். இதுதான் வந்து இதுக்கு நான் நடத்துனதுலேயே கொஞ்சம் பெரிய லெக்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஓகேப்பா. இரண்டு துணைக்கோள்களின் நிறைகள் m மற்றும் 3m, மேலும் அவற்றின் சுற்று வட்டப்பாதைகளின் ஆரங்கள் முறையே r மற்றும் 3r எனில் அவைகளின் வேகங்களின் விகிதம் என்ன? ப்ரோ ஈஸி ப்ரோ. v நாட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ் டிவைட் பை r ப்ரோ. அதானடா ஃபார்முலா? m/r. ஓகே, அப்போ v நாட் இஸ் ஈக்குவல் டு என்னது? v நாட் டிவைட் பை v நாட் டேஷ் இஸ் ஈக்குவல் டு m1 divided by r1 square root of m1 divided by r1 into square root of என்னதுப்பா? r2 divided by m2 வா? அதானே ஃபார்முலா? அதானே? ஓகே, அப்போ என்ன வரும் பாரு? m1ஓட வேல்யூல m, r1ஓட வேல்யூ எவ்வளோ? r1ஓட வேல்யூ 6, ரைட்டா? அதே m2ஓட வேல்யூ எவ்வளோ? இது வந்து நான் வந்து ஜஸ்ட் 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இந்த m இது என்னது? ஓகே m divided by 6 இன்ட்டு இதோட வேல்யூ எவ்வளோப்பா? 3r divided by 3mனு வருமா? 3r divided by 3mன்னு சொல்லிட்டு வருமா? வராதா? 3r divided by 3m அப்படின்னு சொல்லிட்டு வருமா? இது கரெக்ட் ஆக்சுவலி. இதுதான் இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் நான் பெட்டராக ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்னும் கூட என்ன பண்ணலாம்? ஸோ கொஞ்சம் பெட்டராக போட்டு பார்க்கலாமா? ஏன்னா எனக்கு ஏதோ சம்திங் ஏதோ தப்பாக மாதிரி தோணுதுடா. எனக்கு என்ன ஏதோ ஒரு தப்பாக மாதிரி வந்து. அப்போ v is equal to என்னன்னு சொல்லலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் gm டிவைட் பை r. ஓகே, இது v1. ஓகே, டிவைட் பை v2 is equal to v2 is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் gm r1ன்னு வச்சுக்கோ. அப்போ gm டிவைட் பை என்னன்னு வரும்? gm டிவைட் பை என்னன்னு வரும்? r2ன்னு சொல்லிட்டு வருமா? ரைட்டா? அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும், ரைட்டா? அப்போ v1 டிவைட் பை v2 is equal to என்னன்னு வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் r2 டிவைட் பை r1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் r1ன்னு வரும். r2ஓட வேல்யூ எவ்வளோப்பா? என்னது? r2ஓட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3r டிவைட் பை இதோட வேல்யூ எவ்வளோப்பா? வெறும் ஜஸ்ட் சிங்கிள் ஆர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஸோ இந்த ரூட் ஆர் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்ப்பா? வெறும் √3:1ன்னு சொல்லிட்டு வரும். இதுதான் என்னது ஆன்சர் என்னது? √3:1 √3:1ன்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து என்னது என்னோட ஆன்சர். சரியா? புரிஞ்சாப்பா? ஓகேப்பா. அடுத்து பாருப்பா. அடுத்து என்ன அப்படின்னா, A மற்றும் B என்ற இரண்டு துணைக்கோள்களின் நிறைகள் 4:3 எனில், மேலும் அவற்றின் ஆரங்கள் முறையே 3r மற்றும் 4r எனில், ஓகே, A மற்றும் B நிலையாற்றலின் விகிதம் என்ன? A மற்றும் B நிலையாற்றல் விகிதம் என்னடா? நிலையாற்றல் என்னன்னு சொல்லுவோம்? நிலையாற்றல் U =
மைனஸ் GMM டிவைட் பை ஆர்னு சொல்லுவோமா, இது கான்ஸ்டன்ட் வேல்யூ வித். ஓகே, அப்போ U is equal to என்னது மைனஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மைனஸ் M டிவைட் பை ஆர்னு இருக்குமா. அப்போ U1 is equal to U1 டிவைட் பை U2 is equal to என்னன்னு வரும், மைனஸ் M1 டிவைட் பை R1 இன்ட்டு மைனஸ் ஆஃப் R2 டிவைட் பை டிவைட் பை M2ன்னு இருக்குமா. கரெக்டா. அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு, அப்படியே என்ன பண்ண வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். M1ஓட வேல்யூ எவ்வளோ, M1ஓட வேல்யூ 4. கரெக்டா. R1ஓட வேல்யூ எவ்வளோ 3R மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் அது வித்து. சரியா. அப்போ R2ஓட வேல்யூ எவ்வளோ, R2ஓட வேல்யூ எவ்வளோப்பா 4R. ரைட்டா. M1ஓட வேல்யூ வந்து எவ்வளோ 3. அப்போ இந்த ஆறும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்னப்பா 16 டிவைட் பை 9. அப்போ என்ன விகிதம் வந்து எவ்வளோ 16:9 அப்படின்றது என்னோட ஆன்சர். 16:9 அப்படின்றது என்னோட ஆன்சர். சொல்யூஷன் புரியுதா? சொல்யூஷன் புரியுதாப்பா? ஓகே. எம் நிறை கொண்ட துணைக்கோள் ஒன்றை பரப்பு M மற்றும் ஆரம் R கொண்ட சுற்றுப்பாதையிலிருந்து வட்டப்பாதை 2Rலிருந்து உயர்த்த தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றல் என கேட்கலாம். சரியா. அதாவது வந்து வட்டப்பாதை 2Rனா என்னது, வெளியே, அதாவது வெளியே இங்கேருந்து இது வரைக்கும். ஓகே, இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னா 2R தொலைவில் இருக்குது. சரி, இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது 2R தொலைவில் இருக்குதுப்பா. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும், இங்கே நடுவில் வந்து 6 தொலைவு இருக்கும். அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்கும் 3R தொலைவு இருக்குமா. அதை வித்து 3R தொலைவு. சரி, ஓகே, டோட்டலாக 3R தொலைவு இருக்கும். சரியா. அப்போ எனக்கு என்ன தெரியும், ஸோ கைனடிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அத்தனை மைனஸ் GMM டிவைட் பை R ஈக்குவல் டு என்னப்பா என்னது மைனஸ் GM அதானே GMM டிவைட் பை 2 டைம்ஸ் ஆஃப் 3R அப்படின்னு சொல்லிட்டு வருமா வராதா? வரும். சரியா. அப்போ எனக்கு கைனடிக் எனர்ஜி தான் தேவை. அப்போ இந்த மைனஸ் என்ன வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடுமா. ரைட்டா. மைனஸ் GMM டிவைட் பை என்னது 6R ப்ளஸ் GMM டிவைட் பை ஆர்னு சொல்லிட்டு வரும். அப்போ இது 1லேருந்து 1/6 போச்சுன்னா எவ்வளோ வரும், K is equal to 5/6. கரெக்டாக 5/6 GMM டிவைட் பை ஆர் வரும். GMM டிவைட் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். இதுதான் என்னோட கைனடிக் எனர்ஜி. இதுதான் வந்து என்னுடைய குறைந்தபட்ச ஆன்சர். ஓகேவா. ஓகேப்பா. சரி, கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். சரியா. அதுக்கப்புறமா என்னன்னா விடுபடு அதுக்கடுத்து என்ன பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, விடுபடும் துணைக்கோள். சரியா. அதாவது என்னன்னா துணைக்கோள் வந்து பண்ணா சுத்தத்தை வந்து நிறுத்திடணும். துணைக்கோள் என்ன பண்ணணும், சுத்தத்தை நிறுத்திடணும். சரியா. அதுதான் வந்து இது பண்ணணும். சரியா. அப்போ துணைக்கோள் சுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னா என்ன தேவை பண்ணணும், ஏதாச்சும் ஒரு ஆற்றலை கொடுத்தோம்னா அது சுத்திட்டு இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ஆற்றலை நம்ம தப்பு. நீங்க பாரு, உதாரணத்துக்கு இந்த இதேக்கேவா மிஷின் கேவா இங்க சுத்திட்டே இருக்கா. இங்க நான் வந்து ஒரு ஆற்றல் வந்து என்ன பண்ணேன், இது மேல வந்து என்ன பண்ணேன், வெயிட் பண்ணு. இப்போ இது இப்படி சுத்திட்டு இருக்கு. சரியா. சுத்திட்டு இருக்கிறது இப்படி ஆற்றலை நான் கொடுத்தேன்னா என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ஆற்றலை நான் கொடுக்குறேன். அப்படி வந்து ஆக்சுவலி இப்படி சுத்திட்டு இருக்குது இப்படி வந்து அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றலை நான் கொடுக்குறேன். ஆற்றலை கொடுத்தோடனே என்ன ஆகுது, அது ஸ்டாப் ஆயிடுதா. ஏதோ ஒரு இயக்க ஆற்றலை கொடுத்தோடனே அது என்ன ஆயிடுது, அது ஒரு ஆற்றலை கொடுத்தோடனே என்ன ஆயிடுது அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சா. நின்றுச்சு. அப்போ துணைக்கோள் என்ன ஆயிடும், சுத்தது ஸ்டாப் ஆயிடும். அப்போ சுத்தத்தை ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா இங்க டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் என்னன்னு சொல்லுவோம்ப்பா, மைனஸ் GMM டிவைட் பை 2R. கரெக்டா. அதான் 2R ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. இது கூட ஒரு கைனடிக் எனர்ஜி கொடுத்தோம்னா என்ன ஆச்சு, இங்க இப்போ ஆக்சுவலி பொட்டன்ஷியல் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி என்ன கொடுத்தோம் நம்ம, எங்கடா போச்சு டோட்டல் எனர்ஜின்னு ஒன்று சொன்னோமேடா. மொத்த ஆற்றல் வந்து என்னது மைனஸ் GMM டிவைட் பை ஆர். ஓகே, இது என்னது கைனடிக் எனர்ஜி. சொல்யூஷன் புரியுதாப்பா? ஓகே. அப்போ இந்த ஆற்றல் கூட என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ஆற்றல் கூட என்ன பண்ண ஒரு கைனடிக் எனர்ஜி ஆட் பண்ணிட்டேன்னா அது சுத்தத்தை நின்றுக்கும். அது என்ன பண்ணிடும், சுத்தத்தை நின்றுக்கும். அப்போ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் என்னன்னு சொல்லலாம், கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் GMG ப்ளஸ் GMM டிவைட் பை 2R. அப்போ இந்த ஆற்றலை கொண்டு போயிட்டு இந்த ஆற்றலை அதன் மீது செலுத்தினேன் அப்படின்னா, இந்த ஆற்றலை என்ன பண்ணுறேன் அதன் மீது செலுத்தினேன் அப்படின்னா அது என்ன ஆகிடும், அந்த துணைக்கோள் வந்து பண்ணால் நின்றுடும். அந்த துணைக்கோள் என்ன ஆகிடும், நின்றுடும். ஓகேவா. ஓகே. சரி, ஓகே. இப்போ நான் ஒரு சில கோள்களை பற்றி ஒரு சில துணைக்கோள்களை பற்றி பேசலாமா. சரியா. முதல்ல பேச போகிற துணைக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, முதல்ல பேச போகிற துணைக்கோள் வந்து பண்ணால் துருவ துணைக்கோள்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, துருவ துணைக்கோள். அதாவது போலார் சேட்டலைட்னு சொல்லுவாங்க. துருவ. வீட்டில் வேற குழந்தைங்க வேற இருந்துட்டு அதே செம்ம அப்படியே கயாமையான்னு கத்தினே கிடக்குதுங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே. துருவ துணைக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா.
இந்த துருவ துணைக்கோள் வந்து பார்த்தோன்னா வச்சுக்க சுத்தும் சரியா, சுத்தும் துருவ துணைக்கோள் அப்படின்னா இது பூமி இங்கே இருக்குது, இதனது பூமி வந்து இங்கே இருக்குது சரியா. இந்த பூமியில் இந்த கோள் எப்படி சுற்றினா வச்சுக்க, இந்த ஆங்கிளில் சுற்றும், இப்படி சுற்றும், ஆனால் இந்த கிராஸ் செக்ஷனில் சுத்தாது. இந்த மாதிரி துருவத்துக்கு துருவம் மட்டும்தான் என்ன பண்ணும் சுத்தம். அப்படி சுத்தக்கூடிய கோள்கள் என்ன சொல்லுவாங்க, துருவ துணைக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துருவ துணைக்கோள்களுடைய சுற்று காலம் எவ்வளோ தெரியுமா, இந்த துருவ துணைக்கோள்களின் சுற்று காலம் வந்து பண்ணால் 100 நிமிடம். இந்த துருவ துணைக்கோளினுடைய சுற்று காலம் வந்து எவ்வளோ 100 நிமிடம் சரியா. அப்போ அப்படியே அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ 100 நிமிஷம். ஓகே, அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ 100 நிமிஷம் சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தா பரப்புக்கு அருகில் இருக்கும்போது, ஓகே இது ரொம்ப பரப்புக்கு பக்கத்தில் இருக்குது. பரப்புக்கு அருகில் இருக்கும்போது வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் தெரியுமா, பரப்புக்கு அருகில் இருக்கும்போது இது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்னா வெறும் 84 நிமிஷம் மட்டும்தான் எடுத்துக்கும். வெறும் எவ்வளோ எடுத்துக்கும், 84 நிமிடம் தான் எடுத்துக்கும். பரப்புக்கு பக்கத்தில் சர்ஃபேஸுக்கு பக்கத்தில் சுற்றும் போது எவ்வளோ t= 84 நிமிடங்கள் சொல்லிட்டு எடுத்துக்கும். ஓகேவா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரெண்டாவது துணைக்கோள் என்னன்னா நிலை துணைக்கோள்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது துணைக்கோள்னு சொல்லுவாங்க. இது டெரிவேஷன் மாதிரி வரும். அந்த டெரிவேஷன்லாம் போட நான் விரும்பல, ஏன்னா டெரிவேஷன் டஸ் நாட் மேட்டர். டெரிவேஷன் வந்து என்னது, ஸோ கேட்க போகிறது கிடையாது. சரியா. அப்படி இந்த துணைக்கோளுக்கான ஃபார்முலா என்னன்னா, இந்த இது வரதுக்கான கண்டிஷன் என்னன்னா வச்சுக்கோங்க, t= 2π ஓகே r/g. இதுதான் வந்து ஆக்சுவலி வந்து 84 நிமிஷமா இருக்கும். ஓகே, அதுக்கு நான் சொன்னேன் நிலை துணைக்கோள்னு சொன்னேன்னா ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன், நிலை துணைக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நான் சொன்னேன் சரியா. அது என்ன நிலை துணைக்கோள் அப்படின்னா, நிலை துணைக்கோள் அப்படின்றது என்னன்னா, எஸ் ஓகே, நிலை துணைக்கோள் அப்படின்னு இது பூமி இங்கே இருக்குது. ஓகே, இங்கே ஒரு தூரத்தில் ஒரு துணைக்கோள் சேட்டிலைட் ஒன்று இருக்கும். அந்த சேட்டிலைட் எங்கேயும் சுத்தாது, அது அப்படியே தான் இருக்கும். அந்த சேட்டிலைட் என்ன பண்ணுது, எங்கேயும் சுத்தாது, அது அப்படியே தான் இருக்கும். அதாவது என்னவா இருக்கும், ஓய்வு நிலையில இருக்கும். ஓகே, அப்படின்னா என்னது, பூமி சுத்துறது தான் வந்து பண்ண இந்த துணைக்கோளுடைய ஆழம் சரியா. அப்போ பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கூடிய நேரம் எவ்வளோ, வந்து பண்ணா 24 மணி நேரம். எவ்வளோ, 24 மணி நேரம் வந்து பண்ணா ஒரு சுற்றுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கும். அப்போ அதோட டைம் பீரியட் எவ்வளோப்பா இருக்கும், அதே 24 மணி நேரம் தான். இது அங்கேயும் சுத்த போதில்லை, பூமி மட்டும்தான் என்ன பண்ணும் சுத்தம், அது பார்த்துட்டு இருக்கிறது மட்டும்தான் சரியா. அப்போ இது வந்து பண்ணா பூமி சுத்துறது இது சுத்துறது காலமும் ஒரே காலமா இருக்கும். பூமி ஒரு நாளைக்கு அதாவது ஒரு சுற்றுக்கு எடுத்துக்கூடிய காலம் 24 மணி நேரம். அப்போ இந்த நிலை துணைக்கோள் சுத்தத்துக்கு எடுத்துக்கூடிய காலமே எவ்வளோ, 24 மணி நேரம் தான் சரியா. ஓகே, நான் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, அதாவது நீட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். ஓகே, கவர் பண்ணிட்டேன் சரியா. இதோட இந்த கிராவிடேஷன் லெசனும் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்தா திடப்பொருட்களின் பண்பு வந்து பார்த்தோன்னா ஒரே லெக்சர் தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு லெக்சரில் என்ன பண்ணிடலாம், டோட்டலாக முடிச்சிடலாம். ஓகே கைஸ், ஸோ இதோட இந்த செஷனும் முடியுது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை.